Very good evening all. Welcome to Anna Administrative Staff College, EMTN Presence, Mission KYCல தான் இருக்கும். ஸோ நேற்று கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்சஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஒருத்தர் மட்டும் ஷேடோ ஷம் நடத்தலையா மேம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு பேங்கிங் எக்ஸாமுக்கு ஷேடோ ஷம் வராது. அது வந்து ரொம்ப கேட் எக்ஸாம்ஸ் ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ் எழுதுறப்ப தான் வரும். ஸோ பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு இல்லை. அதனால நம்ம அதையும் நடத்தி கன்ஃபியூஸ் ஆக வேண்டான்றதுனால நடத்தலை. இன்கேஸ் அப்படி வந்துச்சு அப்படின்னா நார்மலாக நீங்கள் டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது 180 டிகிரி டைரக்ஷன் என்னவோ அதை நீங்கள் ஆன்சரில் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் நமக்கு ஷேடோ ஷம் வரும். ஓகேவா? ஸோ நிறைய யோசிக்க வேணாம். சப்போஸ் கேட்டாங்கன்னா அந்த மாதிரி யோசிச்சு லைட்டாக போட்டுருங்க. சரியா? ஸோ அது கேட்குற மாதிரி இருந்து தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா நடத்தி நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ண வேண்டான்றதுனால தான் அந்த டாபிக் உள்ள போகல. ஸோ இன்னைக்கான டாபிக் நமக்கு என்ன அப்படின்னா பிளட் ரிலேஷன், அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ பிளட் ரிலேஷன் அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்க, ரத்த பந்த சொந்தம், இது எல்லாத்தையும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் திடீர்னு வந்து இவங்க யார், சித்தப்பாவா மாமாவா அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் தமிழில் பேசுகிறப்போ நிறைய உறவு முறைகள் இருக்கும். இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கிலீஷில் அங்கிள், ஆன்ட்டி, கிராண்ட் மதர், கிராண்ட்பா, நெஃப்யூ, நீஸ் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஃபஸ்ட்டு என்னென்ன ரிலேஷன் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி ட்ரீ எப்படி வரையணும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளட் ரிலேஷன்ஷிப் எப்படி அணுகணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ மேம் ஷேடோ சம் கேட்டால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நடத்தாத பற்றியே யோசிச்சுட்டு இருக்காம இருக்கிறத ஃபஸ்ட்டு எஃபெக்டிவாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணுங்கள். ஏன்னா இது வரைக்கும் நமக்கு பேங்கிங் எக்ஸாமில் கேட்டதே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் ரிலாக்ஸாக நம்ம டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ் நடத்துனதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளட் ரிலேஷனுக்குள்ளே போகலாம். பிளட் ரிலேஷனுக்குள்ளே போகிறப்போ நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது 2 விஷயம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட், யார் யாருக்குள்ள என்னென்ன ரிலேஷன் அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ, கொடுத்த கொஷினுக்கு ஃபேமிலி ட்ரீ எப்படி வரையணும் அப்படின்றது பார்த்துருக்கணும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்ன ரிலேஷன் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஒரு பாய் இல்லை ஒரு கேர்ள் இருக்காங்கன்னு வச்சுக்கலாமா? ஸோ இதுதான் பாய் அப்படின்னு வச்சுக்கலாம். இல்லைனா இங்கே கேர்ள் இருக்காங்க. ஸோ கேர்ள்ஸை அசியூம் பண்ணிக்கோங்க. பாய்ஸை இந்த இடத்துல உங்களை இந்த இடத்துல வச்சு அசியூம் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா பாயோ கேர்ளோ அவங்களுக்கு யார் இருப்பாங்க? ஒரு மதர் ஃபாதர் இருப்பாங்களா? ஸோ மதர் ஃபாதர் இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இந்த மதர் ஃபாதருக்கு யார் இருப்பா? திரும்பியும் இவங்களுக்கு ஒரு மதர் ஃபாதர் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? ஸோ இவங்களை என்ன சொல்லுவோம் நம்ம? ஒரு பையன், ஹீ அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே ஒரு பொண்ணு, ஷீ இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ இவங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேருக்கும் நடுவில் என்ன ஜென்ரேஷன் கேப் இருக்கும்? 0 ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே இது இந்த இவங்களுக்கும், இந்த சன்னுக்கும் இந்த மதர் ஃபாதருக்கும் என்ன ஜென்ரேஷன் கேப் இருக்கும்? இவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதே இது இந்த பையனுக்கும் பொண்ணுக்கும் ப்ளஸ் இங்கே இருக்கிற கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதருக்கும் என்ன ஜென்ரேஷன் இருக்கும்? செகண்ட் ஜென்ரேஷன். ஓகேவா? இவங்களுடைய அம்மா அப்பாவை மதர் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். மதர் ஃபாதருடைய அம்மா அப்பாவை எப்படி சொல்லுவாங்க இந்த பசங்க? கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது இந்த பசங்களுக்கு எத்தனை கிராண்ட் ஃபாதர் எத்தனை கிராண்ட் மதர் இருப்பாங்க? 2 கிராண்ட் ஃபாதர் 2 கிராண்ட் மதர் இருப்பாங்க. ஸோ கொஷினில் நமக்கு பொதுவாக கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஃபாதர் சைடில் இருக்கிற மதர் ஃபாதரை பற்றி பேசினா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அப்படி இல்லைன்னா பேட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதே இது அம்மா சைடில் இருக்கிற தாத்தா பாட்டியை சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேட்டர்னல் கிராண்ட் ஃபாதர், அப்படி இல்லைன்னா மேட்டர்னல் கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்களுக்கும் திரும்ப அம்மா அப்பா இருப்பாங்க. அதை எப்படி மென்ஷன் பண்ணுவாங்க? அவங்களுக்கும் இந்த பசங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு வரும்னா இவங்களை கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர்னு சொல்லுவோமா? இவங்களுக்கு கூட அம்மா அப்பாவுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா கிரேட் கிராண்ட் ஃபாதர் இல்லை கிரேட் கிராண்ட் மதர் அப்படின்னு நமக்கு கொஷினில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? கிளியரா? புரிஞ்சிருச்சா? இது வரைக்கும் ஓகே இல்லையா? ஸோ இவங்க 2 பேருக்கும் ஜென்ரேஷன் கேப் இருக்காது. அதனால 0 ஜென்ரேஷன். இவங்களுக்கு அப்பா அம்மாக்கும் இந்த பசங்களுக்கும் அப்பா அம்மாக்கும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஒரு ஜென்ரேஷன் கேப் இருக்கும். இவங்களுக்கும் தாத்தா பாட்டிக்கும் கிராண்ட் மதர் கிராண்ட் ஃபாதருக்கும் 2 ஜென்ரேஷன் கேப் இருக்கும். சரியா? இது பேசிக். இது இல்லாமல் வேறு எப்படி இருக்கும்? இந்த ஃபாதருக்கு, அதாவது இந்த பசங்களோட அப்பாவுக்கு பிரதர் இல்லை சிஸ்டர் இருக்காங்க, பிரதர் இல்லைனா சிஸ்டர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம்.
இவங்கள இந்த பசங்க எப்படி கூப்பிடுவாங்க? அதாவது நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? அங்கிள் இல்லை ஆண்ட். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அப்பாவோட பிரதர் அப்படின்னா சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். சிஸ்டர் அப்படின்னா அத்தை அப்படின்னு கூப்பிடுவோம். இங்கே அவ்வளோ கன்ஃபியூஷன்லாம் இல்லை. ஜென்ரலாக அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிட போகிறோம். அப்பாவுடைய பிரதராக இருந்தாலும் சரி, சிஸ்டராக இருந்தாலும் சரி. இது எனக்கு இங்கே அம்மாவுக்கு பிரதர் அப்படி இல்லைன்னா சிஸ்டர் அப்படின்னா இந்த பசங்க இவங்களை எப்படி கூப்பிடுவாங்க? சேம் அங்கிள் ஆன்ட்டி தான். ஓகேவா? திரும்ப டிஃப்ரென்ஷியேஷன் வேணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? இங்கே மேட்டர்னல் அங்கிள் மேட்டர்னல் ஆண்ட், இங்கே என்ன சொல்லுவாங்க? பேட்டர்னல் அங்கிள் பேட்டர்னல் ஆண்ட். சப்போஸ் நமக்கு கொஷினில் பேட்டர்னல்னு மென்ஷன் பண்ணாமல் வெறுமன அங்கிள் ஆண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஃபாதர் சைடுடைய பிரதர் இல்லை சிஸ்டர்னு தான் எடுத்துப்போம். இதே இது மதர் சைடு இருக்குது அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மேட்டர்னல் ஆண்ட் அப்படி இல்லைன்னா மேட்டர்னல் அங்கிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே சரியா? இப்போ இந்த பிரதருக்கோ இல்லை சிஸ்டருக்கோ பசங்க இருக்காங்க. ஓகேவா? இங்கேயும் அதே மாதிரி இந்த பிரதருக்கோ இல்லை சிஸ்டருக்கோ பசங்க இருக்காங்க. இந்த பசங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன் வரும்? இந்த பசங்களுக்கும், ஸோ இங்கே அப்பாவோடைய பிரதர் சிஸ்டருடைய பசங்களும் இருக்காங்க அப்படின்னா இந்த பசங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? கசின்ஸ். அம்மாவோட தம்பி இல்லை தங்கச்சி இல்லை அக்கா இல்லை அண்ணன் பசங்களையும் நம்ம எப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னா கசின்ஸ் அதுதான் சொல்லுவோம். ஓகேவா? இங்கே இருக்கிற பசங்களுக்கு இங்கே அங்கிள் ஆன்ட்டியோட பசங்களை நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம் அப்படின்னா கசின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. சரியா? இப்போது வேறு என்ன அப்படின்னா இந்த சிஸ்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இங்கே கேர்ள் அல்லது பாய் பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா? இந்த சிஸ்டருக்கு கேர்ள் இல்லை பாய் இருக்காங்க அப்படின்னா இப்போது இந்த பிரதர் இந்த கேர்ளை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா நீஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? பாயை எப்படின்னா நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலேஷன் நீஸ் நெஃப்யூ. சொந்த தங்கச்சி பசங்களில் பொண்ணுனா நீஸ், பையனா நெஃப்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போது நெக்ஸ்ட் இன்லாஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்லாஸ் எப்போ வருவாங்க அப்படின்னா இப்போது இந்த பிரதருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். ஒரு கேர்ள் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ இந்த கேர்ளுக்கு யார் இருப்பா? மதர் ஃபாதர் இருப்பாங்களா? மதர் ஃபாதர் இருப்பாங்க. ஸோ இந்த கேர்ள் கல்யாணம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த பசங்களோட கல்யாணம் ஆகிடும், சாரி இந்த பையனோட கல்யாணம் ஆகிடும். ஸோ கேர்ளுக்கும் இவங்களுக்கும் ரிலேஷன் வர்றப்போ இங்கே தான் நமக்கு இன்லாஸ் வருவாங்க. எப்படி வருவாங்க அப்படின்னா இந்த கேர்ள் இந்த பையனுடைய அப்பாவை கூப்பிட்றப்ப எப்படி கூப்பிடுவாங்க? ஃபாதர் இன்லா ரிலேஷன் வரும். இந்த கேர்ள் ஹஸ்பண்டுடைய அம்மாவை கூப்பிடணும் அப்படின்னா மதர் இன்லா ரிலேஷன் வரும். ஓகேவா? இதே இந்த அப்பாவும் அம்மாவும் பையனுடைய ஒய்ஃபை கூப்பிடணும்னா எப்படி கூப்பிடுவாங்க? டாட்டர் இன்லா ரிலேஷன் வரும். சரிங்களா? சிமிலர்லி இங்கே இந்த மதர் வந்து கேர்ளுடைய ஹஸ்பண்டை கூப்பிடணும்னா சன் இன் லா அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த கேர்ளுக்கும் இந்த சிஸ்டருக்கும் என்ன ரிலேஷன் வரும்? இது ஹஸ்பண்டுடைய சிஸ்டர், அப்போ சிஸ்டர் இன் லா அப்படின்னு வரும். இங்கே இந்த கேர்ளுக்கு பிரதரோ சிஸ்டரோ இருந்தால் இந்த பையனுக்கு என்ன வருவாங்க? பிரதர் இன் லா இல்லைன்னா சிஸ்டர் இன் லா வருவாங்க. ஓகேவா? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வர்ற சொந்தக்காரங்க எல்லாரையும் நம்ம என்னதான் சொல்லுவோம்? இன் லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதர் இன்லா, மதர் இன்லா, டாட்டர் இன்லா, சிஸ்டர் இன்லா, பிரதர் இன்லா, இவ்வளோதான். ஓகேவா? கிளியரா? ஸோ இதுதான் நமக்கான ரிலேஷன். நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற இடம் எங்கே அப்படின்னா கசின்ஸுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இல்லைனா நீஸ் நெஃப்யூக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ புதுசாக எக்ஸாமில் ஒரு டேர்ம் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா கிராண்ட் ஆண்ட் அப்படின்னு ஒரு ரிலேஷன் கேட்குறாங்க. அவங்க யார் அப்படின்னா நமக்கு இங்கே கிராண்ட் மதருக்கு பிரதரோ சிஸ்டரோ அல்லது கிராண்ட் ஃபாதருக்கு பிரதரோ சிஸ்டரோ இருக்காங்க அப்படின்னா அவங்கள இந்த பசங்க எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா கிராண்ட் ஆண்ட் அப்படி இல்லைன்னா கிராண்ட் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கிராண்ட் ஆண்ட் அப்படி இல்லைன்னா கிராண்ட் அங்கிள் அப்படின்னு கூப்பிடுவாங்க. சரியா? ஸோ பேசிக்காக இந்த ரிலேஷன் எல்லாமே நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நமக்கு தமிழில் தெரிஞ்சிருக்கும், பட் ஆனால் இங்கிலீஷில் கிளியராக தெரில அப்படின்னா இப்போ பார்த்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளியரா? ஸோ இப்போ நம்ம எந்த சம்மையும் அணுகிறதுக்கு முன்னாடி 2 மெத்தட் இருக்கும். ஒன்று ஃபேமிலி ட்ரீ வரைகிற மாதிரி இருக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா ஜென்ரேஷன் கேப் அப்படின்ட்டு, அதை ஒரு ஷார்ட்கட்டாக க்ரியேட் பண்ணி நம்ம வந்து ஒரு சம்மையும் அணுகிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரீ வரைகிறது எப்படின்னு பார்க்கலாம். ஷார்ட்கட் எப்படி பண்ணலான்றதை நம்ம நெக்ஸ்ட்டு உள்ள சம்முக்குள்ளே போகிறப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபேமிலி ட்ரீ எப்படி வரைவோம் அப்படின்னா இப்போ ஒரு 6 ரிலேஷன் தான் இருக்கும். என்ன ரிலேஷன்? ஏ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா?
அல்லது A is sister of B, A is wife of B, A is grandmother of B, grandmother of B. இப்படி ஒரு 4 ரிலேஷன் வச்சுக்கலாமா? ஸோ என்னென்ன சிம்பிள்லாம் நம்ம ஃபேமிலி ட்ரீக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மேல் அப்படின்னா ஸ்கொயர் யூஸ் பண்ண போகிறோம். இது மேலுக்கான சிம்பிள். சர்க்கிள் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஃபீமேலுக்கான சிம்பிள். ஓகேவா? ஸோ இதே இது இவங்க பிரதர் சிஸ்டராக இருந்தால் இவங்களுக்கான ஜென்ரேஷன் கேப் 0வா? அதனால இங்கே சிம்பிளாக ஒரு ஹைஃபன் தான் போட போகிறோம். பிரதர் அண்ட் சிஸ்டராக இருந்தால். ஓகேவா? இதே இது எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா இந்த மாதிரி நான் 2 கோடு போட போகிறேன். இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கான சிம்பிள். ஓகே, இது பிரதர் அண்ட் சிஸ்டருக்கான சிம்பிள். இதே இது எனக்கு மதர் அப்படின்னா ஒரு ஜென்ரேஷன் கேப் தானா? ஸோ அதனால மதர் அப்படின்னா இப்படி சிம்பிள் போட போகிறேன். கிராண்ட் மதர், அதாவது மதர் ஃபாதர் எதுனாலும் ஒரு ஜென்ரேஷன் கேப்பு, ஸோ அதனால ஒரு ஆரோ போட போகிறேன். ஓகேவா? கிராண்ட் மதர் இல்லை கிராண்ட் ஃபாதர் அப்படின்னா நான் என்ன போடுவேன்னா 2 ஆரோ போடுவேன். ஏன்னா 2 ஜென்ரேஷன் கேப், அதனால நான் 2 ஆரோ போடுவேன். ஓகேவா? எனக்கு இதே இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு எனக்கு கிராண்ட் மதர்லேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நான் கிராண்ட் சன் வேணும்னா 2 ஆரோ கீழே நோக்கி போடுவேன். இல்லை சன் வேணும் அப்படின்னா ஒரு ஆரோ மட்டும் போடுவேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற சிம்பிள்ஸ். ஓகே, ஸோ இப்போ இங்கே சிம்பிள்ஸ் வரையலாமா? ஏ இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியுடைய கிராண்ட் மதர் ஏ. கிராண்ட் மதர்னா 2 ஜென்ரேஷனா? ஸோ அதனால என்னுடைய ஃபேமிலி ட்ரீ இப்படி தான் வரும். ஓகே, அடுத்து பாருங்க, ஏ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியுடைய மதர் தான் ஏ, ஒரு ஜென்ரேஷன் கேப், அதனால என்னுடைய ஃபேமிலி ட்ரீ இப்படி தான் இருக்கும். அடுத்து பாருங்க, ஏ இஸ் மதர் ஆஃப் பி அப்படின்ட்டாங்க. அப்போ ஏ என்னது எனக்கு ஃபீமேல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஃபீமேல்னா சர்க்கிள் போடுவேன். இங்கேயும் ஏ இஸ் கிராண்ட் மதர்னு சொல்லிட்டாங்களா? ஸோ இங்கே எனக்கு ஃபீமேல்னு தெரிஞ்சிச்சு, ஸோ சர்க்கிள் போடுவேன். பி வந்து எனக்கு மேலா ஃபீமேலான்னு எனக்கு தெரியாது, அதனால நான் இங்கே சர்க்கிளோ ஸ்கொயரோ எதுவுமே போடல. கிளியர்? அடுத்து பாருங்க, ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ சிஸ்டர் ஆஃப் பி, ஸோ ஏ பி 0 ஜென்ரேஷன் கேப்னால நான் ஒரு ஹைஃபன் தான் போடுறேன். சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால ஒரு சர்க்கிள். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஏ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி, ஸோ ஏ ஒய்ஃப் ஆஃப் பி. அப்போ ஏ வந்து ஃபீமேல், ஸோ அதனால சர்க்கிள் போட்டேன். ஒய்ஃப் ஆஃப் பி, அப்போ என்னுடைய சிம்பிள் இதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கொஷினில் கொடுத்துருக்க எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஃபேமிலி ட்ரீ வரைய போகிறோம், அப்புறம் ரிலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பேசிக்காக கொஷின்ஸ் பார்ப்போம், அப்புறம் லைட்டாக ட்ரிக்கியான கொஷின்ஸ் பார்க்கலாம், அப்புறம் ஈக்குவேஷன்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து கொஷின் அணுகலான்னு பார்க்கலாம், அப்புறம் ஒரு ஃபோட்டோகிராஃப் காமிச்சு இந்த ஃபோட்டோகிராஃபில் இருக்காங்க, சி இஸ் த ஒன்லி கிராண்ட் மதர் ஆஃப் மை கிராண்ட் சன் ஆஃப் மை அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த டைப் நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நமக்கு பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் பிளட் ரிலேஷன்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம பார்க்க போகிறது டைப் 3 பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன், அந்த டைப்பில் தான் வரும். ஒரு 2 கொஷின் கம்பைண்டாக கேட்டிருப்பாங்க. நமக்கு எப்பயும் எப்படி கேட்பாங்கன்னா, ஒன்று டேரக்ஷன்லேருந்து கேட்பாங்க, அப்படி இல்லைனா பிளட் ரிலேஷன்லேருந்து 2 கொஷின் வரும். 2 அட் அ டைமில் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. அப்படி கேட்டாங்க அப்படின்னா 2 கொஷின் டேரக்ஷன்லேருந்து வந்துச்சுன்னா ஒரு கொஷின் பிளட் ரிலேஷன்லேருந்து வரும். ஸோ அந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ பேங்கிங்கில் கேட்குற எல்லா டைப்ஸையும் நம்ம இங்கே கவர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பேசிக் கொஷினு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டயக்ராம் வரைய போகிறோம். இந்த மாதிரி 2 இல்லைனா 3 கம்பைன்டு கொஷின் வச்சு கொஷின் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. In a family of 6 persons, A, B, C, D, E and F, there are 2 married couples. Okay, D is the grandmother of A and mother of B. First என்ன சொல்கிறாங்க? D is a grandmother of A அப்படின்னு சொல்கிறாங்களா? A இருக்காங்க, அவங்களுடைய கிராண்ட் மதர் D, கிராண்ட் மதர். அப்போ இது எனக்கு ஃபீமேல்னு தெரிஞ்சிருச்சா? டீன்றவங்க ஃபீமேல் அப்படின்னு தெரிஞ்சிருச்சா? ஸோ அதனால நான் சர்க்கிள் போட்டேன். கிராண்ட் மதர்னால நான் 2 ஆரோ போட்டுட்டேன். அண்ட் மதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மதர் ஆஃப் பினா இங்கே நடுவில் வர போகிற ஜென்ரேஷன் இதுதான் பி. எனக்கு இங்கே பீன்றவங்களும் மேலா ஃபீமேலான்னு தெரியாது, ஸோ நான் அதனால் அதுக்கான சிம்பிளும் போடல. ஓகேவா? அடுத்து பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி, சி இஸ் ஒய்ஃப் ஆஃப் பி. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன், ஸோ அதனால் இப்படி போடுறேன். சியை ஒய்ஃப்னு சொல்லிட்டாங்க, ஸோ சர்க்கிள். அப்போ இது டெஃபினட்டாக எனக்கு யார் தான் இருப்பாங்க? மேலாக தான் இருப்பாங்க, அதனால நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து அண்ட் மதர் ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரை? சியை. சி என்னது? மதர் ஆஃப் எஃப்ஆ. ஸோ மதர் ஆஃப் எஃப். எஃப்வுடைய ஜெண்டர் எனக்கு தெரியாது, மேலா ஃபீமேலான்னு, ஸோ இப்படி போட்டாச்சு. அடுத்து எஃப் இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ.
எஃப் வந்து கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. இங்கே கொடுத்துருக்கிறதுல நமக்கு இ எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னா இல்லை. எஃப் இஸ் கிராண்ட் டாட்டர் ஆஃப் இ. இ எங்கேயுமே இல்லை, கிராண்ட் டாட்டர் அப்படின்னு பேசியிருக்காங்க. அப்போது நமக்கு என்ன அசியூம் பண்ணிக்கலாம், இங்கே தான் என்னுடைய இ வரப்போகுது. இவங்க 2 பேரும் எனக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஓகேவா? ஸோ எஃப் இஸ் கிராண்ட் டாட்டர் அப்படின்ட்டாங்களா. என்னுடைய எஃப் இங்கே இருக்குது, கிராண்ட் டாட்டர்னால எனக்கு சர்க்கிள் இங்கே வரும். ஏன் அப்படின்னா, ஏன் இதை நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே போட்டேன், எனக்கு இங்கே 2 மேரிட் கப்புள் அப்படின்னு இங்கே ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க. ஒரு மேரிட் கப்புள் பிசி இங்கே இருக்காங்க. இப்போது கிராண்ட் டாட்டரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ இங்கே எனக்கு கிராண்ட் ஃபாதர் தானே வருவாங்க. ஸோ அதனால நான் அங்கே ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் போட்டுட்டேன். ஸோ இதுதான் இப்போ எனக்கான ஃபேமிலி ட்ரீ. இப்போ கொஷின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஹவ் இஸ் ஏ ரிலேட்டட் டு எஃப்? என்னுடைய ஏ எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. எஃப் இங்கே இருக்காங்க. இப்போ கடைசி வரைக்குமே எனக்கு ஏவுடைய ஜெண்டர் தெரியல. பட் ஆனால் நமக்கு என்ன தெரியுது, பியும் சியும் ஃபாதர் அண்ட் மதர், ஏக்கும் எஃப்க்கும் அப்படின்னு தெரியுதா. ஸோ இவங்க என்னது, பிரதராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா சிஸ்டராக இருக்கலாம். ஸோ அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எனக்கு என்னது, பிரதர் ஆர் சிஸ்டர். ஏன்னா இவங்களுடைய ஜெண்டர் எனக்கு தெரியல. இவங்க ஆனால் பிரதர் அண்ட் சிஸ்டர்னு தெரியுது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் மதர் அண்ட் ஃபாதர் காமன். ஓகே, அடுத்து பாருங்கள். ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டி? சி எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. டி இங்கே இருக்காங்க. சி இங்கே இருக்காங்கன்னா பி தான் ஹஸ்பண்ட் இல்லையா, ஹஸ்பண்டுடைய அம்மா. ஹஸ்பண்டுடைய அம்மானா என்ன வேணும், ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டி? டிக்கு சி என்ன வேணும்னு கேட்குறாங்க. பையனுடைய ஒய்ஃபு. அப்போ என்னது, டாட்டர் இன் லா. ஓகேவா, டாட்டர் இன் லா. நம்ம எங்கே தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, சி இஸ் ரிலேட்டட் டு டியா இல்லை டி இஸ் ரிலேட்டட் டு சியான்னு கவனிக்காமல் டாட்டர் இன்லா மதர் இன்லா ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கும், நம்ம மதர் இன்லான்னு போட்டுருவோம். ஓகேவா, ஸோ அந்த இது மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். ஹவ் இஸ் சி ரிலேட்டட் டு டி அப்படின்னு தான் கேட்குறாங்க. டிக்கு சி எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டி அங்கேயே தான் இருக்கும், பையனுடைய ஒய்ஃபு. ஸோ அதனால டாட்டர் இன் லா. கிளியரா? அடுத்து பாருங்க. ஏ இஸ் ஈஸ். ஈக்கு ஏ என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இ இங்கே இருக்காங்க. ஏ இஸ் ஈஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஏ இங்கே இருக்காங்க, இ அங்கே இருக்காங்க. இவங்க என்ன ஜெண்டர்னு எனக்கு தெரியாது. ஆனால் 2 ஜென்ரேஷன் கேப் இருக்குது. அப்போ எனக்கு இங்கே என்ன வரும், கிராண்ட் சன் அப்படி இல்லைன்னா கிராண்ட் டாட்டர். ஓகேவா, ஈயுடைய பேரனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பேத்தியாக இருக்கலாம். ஓகேவா, ஸோ கிராண்ட் சன் இல்லைன்னா கிராண்ட் டாட்டர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கொஷின் எல்லாமே வந்து ஃபேமிலி ட்ரீ போட்டு போட போகிறோம். மேம் ஆப்ஷன்ஸ் வச்சு சொல்லிட்டாங்க மேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 சம் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்குற டைப் நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேங்களா, கிளியரா? அடுத்த சம் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஏ இஸ் மதர் ஆஃப் பி. ஓகே, ஏ என்னது, மதர் ஆஃப் பி. ஓகேவா, பி இருக்காங்க, பியுடைய மதர் ஏ. ஸோ அதனால ஒரு ஜென்ரேஷன் கேப் போட்டிருக்கேன். அடுத்து பி இஸ் சிஸ்டர் ஆஃப் சி. பிஏ சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க, அப்போ இது ஃபீமேலா, ஸோ சர்க்கிள் சிஸ்டர் ஆஃப் சி, 0 ஜென்ரேஷன் கேப், அதனால ஒரு ஹைஃபன். அடுத்து இ இஸ் பிரதர் ஆஃப் டி. பிரதர் ஆஃப் டி, எனக்கு டி இங்கே எங்கேன்னு தெரியாது. ஸோ அதனால அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே வச்சு வைக்கிறேன். அடுத்து பாருங்கள். எஃப் இஸ் மதர் ஆஃப் இ. ஸோ இங்கேயும் எனக்கு தெரியாது. இ இஸ் பிரதர் ஆஃப் டி. நடுவில் ஒரு சென்டென்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். டி இஸ் சன் ஆஃப் சி. ஸோ டி வந்து யாருடைய சன்னு, சன் ஆஃப் சி. ஓகேவா, ஸோ அப்போ இது சன்னு அப்படின்னா மேலா, அப்போது எனக்கு ஸ்கொயர் போட்டுருவேன். இப்போ அடுத்து பாருங்கள். இ இஸ் பிரதர் ஆஃப் டி. இ இஸ் பிரதர் ஆஃப் டி. இ பிரதர், ஸோ இதுவும் எனக்கு மேல் ஜெண்டர். ஸோ அதனால ஸ்கொயர் போட்டேன். ஸோ பிரதர்ன்றதுனால 0 ஜென்ரேஷன் கேப், அதனால ஹைஃபன். அடுத்து எஃப் இஸ் மதர் ஆஃப் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் இஸ் மதர் ஆஃப் இ. ஸோ எஃப் மதர் ஆஃப் இ. எஃப் மதர்னா ஃபீமேல். ஸோ அதனால நான் சர்க்கிள் போடுறேன். அடுத்து ஜி இஸ் டாட்டர் ஆஃப் பி. ஸோ பியுடைய டாட்டர் ஜி. பியுடைய டாட்டர் எனக்கு ஜி. டாட்டர்னா இது என்னது, எனக்கு ஃபீமேல். ஸோ நான் அதனால ஒரு சர்க்கிள் போடுறேன். அடுத்து ஹெச் ஹேஸ் ஒன்லி 2 சில்ட்ரன் பி அண்ட் சி. ஹெச் ஹேஸ் ஒன்லி 2 சில்ட்ரன் பி அண்ட் சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி அண்ட் சி எனக்கு என்னது, பிரதர் சிஸ்டர் அப்படின்னு வருவாங்களா? ஓகேவா, ஹெச் ஹேஸ் ஒன்லி 2 சில்ட்ரன். எனக்கு பியுடைய அம்மா ஏ அப்படின்னா எனக்கு ஹெச் இங்கே வருவாங்களா? ஹெச் யார் அப்போ, அப்பா.
இவங்களுக்குள்ள ரிலேஷன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அப்போ தான் எனக்கு 2 சில்ட்ரன் பி அண்ட் சி அப்படின்னு வரும். ஓகேவா? கிளியரா? இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஹெச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எனக்கு எஃப் இங்கே இருக்காங்க, ஹெச் இங்கே இருக்காங்க. ஓகேவா? எனக்கு இங்கே என்னது டிஇ பிரதர் ரிலேஷனா? அப்போது இங்கே எனக்கு என்ன ரிலேஷன் வரும்? ஆப்வியஸாக இங்கே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு வரும். ஸோ இங்கே ஃபீமேல்னால எனக்கு இங்கே கரெக்டாக மேல் தான் வருவாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு ஹெச்சுக்கும் எஃப்க்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. ஸோ ஹெச்சுக்கும் எஃப்க்கும் ரிலேஷன் வேணும்னா என்ன வரும்? இங்கே பிக்கும் சிக்கும் காமன் மதர் ஃபாதரா? அப்போ சியுடைய அப்பா தான் ஹெச். சியுடைய அப்பா தான் ஹெச்சா? எஃப் இங்கே வருவாங்க. ஸோ யாரை வச்சு கேட்குறாங்க? ஹவு எஃப் இஸ் ரிலேட்டட் டு ஹெச். ஹெச்சுக்கு எஃப் என்ன வேணும்னு கேட்குறாங்க. அப்போ சன்னுடைய ஒய்ஃபு. அப்போ இங்கே என்ன வரும்? டாட்டர் இன் லா. சன்னுடைய ஒய்ஃபு. ஸோ அதனால டாட்டர் இன் லா. கிளியர் தானே? ஓகேவா? அடுத்து ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு இ. சி இங்கே இருக்காங்க, இ எனக்கு இங்கே இருக்காங்க. ஓகேவா? சிஇ என்னது வரும்? ஃபாதர் அப்படின்னு வந்துருமா? சி இஸ் ரிலேட்டட் டு இ. ஹவு இஸ் சி ரிலேட்டட் டு இ. ஈக்கு சி என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன வந்துடும்? ஃபாதர் அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க, ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு எஃப். எஃப்க்கு பி என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஹஸ்பண்டுடைய சிஸ்டர் இல்லையா? ஸோ ஹஸ்பண்டுடைய சிஸ்டர் அப்படின்னா என்ன வரும்? சிஸ்டர் இன் லா. ஸோ ஹவு இஸ் பி ரிலேட்டட் டு எஃப்? சிஸ்டர் இன் லா. ஓகே தானே? கிளியர் தானே? ஸோ ஃபேமிலி ட்ரீ ஈஸியாக வரைஞ்சிடலாம் இல்லையா? ஃபேமிலி ட்ரீ ஈஸியாக வரைஞ்சி பழகிடலாம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் சம்லேருந்து நீங்களும் என் கூடவே சேர்ந்து ஃபேமிலி ட்ரீ வரைய பழகுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் சி. ஸோ ஏ என்னது? ஃபாதர் அப்படின்ட்டாங்க. ஸோ மேலு. ஃபாதர் ஆஃப் யாருக்கு? சிக்கு. அடுத்து பட் சி இஸ் நாட் ஹிஸ் சன் அப்படின்னு சொல்கிறாங்க. சி அவங்களுடைய சன்னு கிடையாது. அப்போ என்ன வரும்? டாட்டர். அப்போது நான் இங்கே சர்க்கிள் போட்டுக்கலாமா? ஓகேவா? இ இஸ் த டாட்டர் ஆஃப் சி அப்படின்னு சொல்கிறாங்க. இ யாருடைய டாட்டர்? சியுடைய டாட்டர். டாட்டர்னா என்னது? ஃபீமேல். ஸோ அதனால சர்க்கிள். அடுத்து எஃப் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் ஏ. எஃப் இஸ் த ஸ்பௌஸ்னா என்னது? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஓகேவா? எஃப் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் ஏ. ஏ உடைய ஸ்பௌஸ் ஒய்ஃபு. ஸோ எஃப் இஸ் த ஸ்பௌஸ் ஆஃப் ஏ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன். அடுத்து பி இஸ் த பிரதர் ஆஃப் சி. சி இங்கே இருக்காங்க, பி இங்கே வருவாங்க. பி என்ன சொல்லிட்டாங்க? பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஸோ அதனால மேலு, அதனால பாக்ஸ் போட்டு. அடுத்து டி இஸ் த சன் ஆஃப் பி. பி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. பியுடைய சன் யாரு? டி. ஓகேவா? அப்போ டி எனக்கு மேல் கேரக்டர், அதனால நான் பாக்ஸ் போடுறேன். அடுத்து ஜி இஸ் ஸ்பௌஸ் ஆஃப் பி. பியுடைய ஸ்பௌஸ் எனக்கு யாரு? ஜி. ஸோ இங்கே ஜி, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இங்கே மேல்னால நான் அங்கே ஃபீமேல் அப்படின்னு போட்டேன். ஹெச் இஸ் ஃபாதர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெச் இஸ் ஃபாதர் ஆஃப் ஜி. ஸோ ஜியுடைய ஃபாதர் யாரு? ஹெச். ஸோ ஹெச் எனக்கு அப்போ மேல் கேரக்டர். ஓகேவா? இதான் என்னுடைய ரிலேஷன். இப்போ என்ன கேட்குறாங்க? ஹூ இஸ் கிராண்ட் மதர் ஆஃப் டி அப்படின்னு கேட்குறாங்க. டி இங்கே இருக்காங்க, டியுடைய கிராண்ட் மதர் கேட்குறாங்க. ஸோ டியுடைய அப்பா இங்கே இருக்காங்களா? இது ஃபாதரா? இது மதர். மதருடைய ஃபாதர் மட்டும் தான் இங்கே பேசியிருக்காங்க. அதாவது இது அப்போ எனக்கு என்னது? கிராண்ட் ஃபாதர் தான் வருவாங்க. நமக்கு கொஷினில் கிராண்ட் மதர் கேட்குறாங்க. அப்போது பி ஃபாதர் இங்கே இருக்காங்க, ஃபாதருடைய அப்பா அம்மா இங்கே இருக்காங்களா? ஸோ இதுதான் என்னுடைய கிராண்ட் மதர். கிராண்ட் மதர் யார்? எஃப் தான் என்னுடைய கிராண்ட் மதர். ஸோ ஆன்சர் எஃப். கிளியரா? ஈஸியாக இருக்கா? மேம் ஷார்ட்கட் சொல்லித்தாங்க மேம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வச்சு வரப்போ சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போது இங்கே லைட்டாக ஒரு ட்ரிக்கியான கொஷின். ஸோ நார்மலாக நம்ம ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி தான் ஆன்சர் பண்ண போகிறோம். அதில் லைட்டாக ட்ரிக்கியாக இருக்கும், அவ்வளோதான். இந்த கொஷின் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு. இன் அ ஃபேமிலி ஆர் 6 members ABCD and F. A and B are married couples. ஸோ ஏபி யார் மேல் யார் ஃபீமேல்னு தெரியாது, பட் மேரீடு கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஏ பிங்க மேல் மெம்பர், ஏவா மேல் மெம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆப்வியஸாக எனக்கு பி ஃபீமேல் மெம்பர். டி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் சி. ஸோ டிசி கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இங்கே இல்லை. ஸோ அடுத்த பார்ட் ஆஃப் த கொஷின் வாசிக்கிறேன். டி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் சி ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் ஏ. இங்கே என்ன சொல்கிறாங்க? டி இஸ் த ஒன்லி சன் ஆஃப் சி.
ஸோ சியுடைய ஒன்லி சன் தான் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சன்னுனா இது மேல் கேரக்டர், அதனால நான் ஸ்கொயர் போட்டுக்கிறேன். சொல்லிட்டு ஹூ இஸ் த பிரதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. யார? சியை. ஹூ இஸ் த பிரதர், ஸோ இது மேல், பிரதர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு இப்போ அந்த சென்டென்ஸ்லேருந்து கிடைச்ச தனி ஃபேமிலி ட்ரீ. இதை நான் இங்கே கம்பைன் பண்ணணும். இப்போ என்னது? சி இஸ் த பிரதர் ஆஃப் ஏவா? இந்த சிக்கு தான் ஒரு சன் இருக்காங்க. யார் அந்த சன்? டி. ஓகேவா? கிளியரா? ஸோ இது வரைக்கும் ட்ரீ போட்டோமா? அடுத்து இ இஸ் சிஸ்டர் ஆஃப் டி அப்படின்னு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இ என்னது? சிஸ்டர் ஆஃப் டி. சிஸ்டர், ஸோ ஃபீமேல் கேரக்டர் சர்க்கிள் பண்ணிட்டேன். அடுத்து பி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் எஃப். எஃப் எங்கே இருக்காங்க? பி இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பி டாட்டர் இன் லா யாருக்கா இருப்பாங்க? ஏ கூட தான் கல்யாணம் ஆயிருக்கு. அப்போது ஏ உடைய ஃபாதரோ மதரோ அவங்க தான் எஃப். பட் ஆனால் அவங்க மேல் ஜென்டரா ஃபீமேல் ஜென்டரா எனக்கு தெரியாது. ஸோ அதனால் எஃப்னு போட்டுக்கிறேன். ஹூஸ் ஹஸ்பண்ட் ஹேஸ் டைட் அப்படின்றாங்க. அதாவது எஃப்வுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அப்போது இவங்க யார்? எனக்கு ஃபீமேல் கேரக்டர். ஸோ இவங்களுடைய ஹஸ்பண்ட் மேல் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போது இல்லை, டைடு. ஓகே, ஸோ இதான் என்னுடைய ஃபேமிலி ட்ரீ. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க? ஹவு மெனி மேல் மெம்பர்ஸ் ஆர் தேர்? எனக்கு டோட்டலாக எத்தனை மேல் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு மேல் மெம்பர் 1 2 3, ஓகேவா? இது 4. பட் ஆனால் இவங்க இப்போ உயிரோட இல்லை. எனக்கு ஆப்ஷனில் 3யும் இருக்கும் 4ம் இருக்கும். ஸோ எய்தர் 3 ஆர் 4ம் இருக்கும். இப்போ நான் 3 சூஸ் பண்ணுமா இல்லை 4 சூஸ் பண்ணுமா? எய்தர் 3 ஆர் 4 சூஸ் பண்ணுமா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஃபேமிலி மெம்பர்ஸில் எனக்கு 6 மெம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ABCDEF. ஸோ எனக்கு ஃபேமிலின்னு வரப்போ உயிரோடு இருக்கிறவங்கள பற்றி மட்டும்தான், இந்த 6 மெம்பர்ஸை பற்றி மட்டும்தான் எனக்கு பேசியிருக்காங்க. இங்கே இறந்து போனவங்களை பற்றி எனக்கு பேசலை. ஸோ அதனால இந்த மேல் கேரக்டரை பற்றி நம்மளும் லிஸ்ட்டில் எடுத்துக்க கூடாது. ஓகேவா? அப்போ எனக்கு டோட்டலாக எத்தனை மேல் கேரக்டர்ஸ்? 3 மேல் கேரக்டர்ஸ் தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 4ன்னு சூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? கிளியருங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. There are 7 family members PQR STU and V in which there are 2 married couples. Okay, P is the sister of Q. So PQன்னு 2 பேர் இருக்காங்க. P என்னது? எனக்கு sister of Q. Next, who is maternal grandson of T அப்படின்னு சொல்றாங்க. Maternal, P is the sister of Q. Q உடைய sister, who is maternal grandson of T. அதாவது Qன்றவர் யாரு? maternal grandson of T. ஸோ grandson இவர். ஓகேவா? ஸோ யாருக்கு? டீன்றவருக்கு கிராண்ட் சன்னு, maternal grandson. அப்போது இங்கே இருக்கிறது எனக்கு யாரு? அம்மா. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு ஃபீமேல் கேரக்டர், அதனால நான் சர்க்கிள் போட்டிருக்கேன். maternal grandson. ஸோ இங்கே டீன்றவங்க யாருன்னு தெரியாது எனக்கு. அதாவது மேல் கேரக்டரா இல்லை ஃபீமேல் கேரக்டரான்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால நான் அது எதுவும் போடாமல் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள். ஃபாதர் ஆஃப் எஸ் ஹேஸ் 2 maternal grand children. ஃபாதர் ஆஃப் எஸ், எனக்கு இங்கே எஸ் யாருன்னு தெரியாது. இவங்க தான் கன்ஃபார்மாக எஸ்ஸான்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த கொஷினை அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க? ஃபாதர் ஆஃப் எஸ், எஸ்ன்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர், ஓகேவா, ஹேஸ் 2 maternal grandson அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் எஸ்ஸுக்கு ஹேஸ் 2 maternal grandson அப்படின்னா இவங்களுக்கு 2 grandson. இவங்க என்னுடைய ஃபீமேல் கேரக்டர். ஏன்னா மேட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இவங்க எனக்கு ஃபீமேல் கேரக்டராக தான் இருப்பாங்க. கிராண்ட் சன்னால் இவங்க 2 பேரும் எனக்கு மேல் கேரக்டராக தான் இருப்பாங்க. அதனால நான் பாக்ஸ் போட்டிருக்கேன். ஓகேவா? ஃபாதர் ஆஃப் எஸ் யாருன்னு எனக்கு தெரியாது. இது தனி. அங்கே அந்த சர்க்கிளில் தான் எனக்கு இந்த எஸ் வருவாங்களான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது இப்போ வரைக்கும். அதனால நான் தனியாக போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பார்ட் பாருங்கள். ஆர் இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் வி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அங்கே ஆர் வி எங்கேயாவது கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஆர் இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் வி. ஸோ ஆர்ன்றவங்க யாருக்கு சிஸ்டர் இன் லா? விக்கு சிஸ்டர் இன் லா. அப்போது விக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ வி ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஆர் இஸ் சிஸ்டர் இன் லா ஆஃப் வி ஹூ இஸ் ஃபாதர் ஆஃப் பி. வின்றவங்க யார்? ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ P உடைய ஃபாதர் தான் எனக்கு V. ஃபாதர்னா இவங்க எனக்கு மேல் கேரக்டர். இப்போ பின்னாடி வழியா வாங்க. R is sister in law of V. ஸோ சிஸ்டர் இன் லானா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இது மேல் கேரக்டர்னால இங்கே எனக்கு ஒரு ஃபீமேல் கேரக்டர் இருக்க போகிறாங்க. R is sister in law of Vயா, அப்போ இவங்களுடைய சிஸ்டர் தான் R. R is sister in law of V வரைஞ்சிட்டோம். இப்போ அதுக்கப்புறம் இங்கே எஸ் கனெக்ட் பண்ணுற மாதிரி வேறு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். வேறு எதுவுமே இல்லை. இங்கே 2 மேரிட் கப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணணும். இங்கே எனக்கு 2 கேப் இருக்குது. இங்கேயும் எனக்கு எஸ் வரலாம், இல்லை எனக்கு இங்கேயும் எனக்கு எஸ் வரலாம். எனக்கு ஏற்கனவே இங்கே ஒரு மேரிட் கப்புள் வந்துட்டாங்களா, ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு ஒரு மேரிட் கப்புள் வந்துட்டாங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் எஸ் ஹேஸ் 2 மேட்டர்னல் கிராண்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு என்னது கிராண்ட் சில்ட்ரன், இங்கே PQ 2 பேர் இருக்காங்க. ஸோ ஃபாதர் ஆஃப் எஸ் ஹேஸ், ஸோ இங்கே நான் எஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஸோ மதர். பட் இங்கே ஃபாதர் யார், எனக்கு இந்த V தான் ஃபாதர் வருவாங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபாதர் வின்னு சொல்லியிருக்காங்க, இவங்களுடைய மதர் எஸ். அப்போது இங்கே எனக்கு என்ன ரிலேஷன் வரும், இந்த ரிலேஷன் வரும். அதாவது இங்கே போட்ட ரிலேஷன் தான் இங்கே இவங்க வருவாங்க. ஓகேவா? இப்போ ஆறுன்றவங்க இந்த ஃபீமேலுடைய சிஸ்டரா, ஸோ ஆறுன்றவங்க இந்த ஃபீமேலுடைய சிஸ்டர். ஓகே, என்னோட டயக்ராம் இப்போ இதுதான் ஃபைனல். இப்போ எல்லா இதுவுமே கரெக்டாக வருதான்னு பாருங்க. P is the sister of Q. P is the sister of Q. ஓகே, who is maternal grandson of T. Qன்றவங்க யாரு, maternal grandson of T அப்படின்னு சொல்லிட்டோம். Father of S has 2 maternal grandchildren. Father of S, அப்போ இவங்க யாரு, father. So father of S has 2 grandchildren, PQ. ஓகேவா? R is sister in law of V. ஸோ R இங்கே இருக்காங்க, V இங்கே இருக்காங்க. ஸோ சிஸ்டர் இன் லா ஆஃப் V, who is father of P அப்படின்னு சொல்கிறாங்க. who is father of P. கரெக்டா? எல்லா ரிலேஷனும் கரெக்டாக வந்துருச்சா? இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ என்ன சொல்கிறாங்க, U is ஃபீமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே நமக்கு யூன்ற ஒரு கேரக்டர் வரவே இல்லை, U is ஃபீமேல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே எனக்கு 2 மேரிட் கப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே எனக்கு மேல்னு தெரிஞ்சிச்சு, அப்போ இங்கே எனக்கு யூன்னு ஒரு ஃபீமேல் இருக்காங்க, இங்கே ஒரு மேரிட் கப்புள் இருக்காங்க. ஓகே தானே? ஹூ இஸ் ஹஸ்பண்ட் ஆஃப் யூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ யூ இங்கே இருக்காங்க, யூடைய ஹஸ்பண்ட் யார், T. ஸோ என்னுடைய ஆன்சர் T. மேம் இங்கெல்லாம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, எப்படி இங்கே இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். சரிங்களா? இப்போ நான் சொன்ன ரிலேஷன்லாம் ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டோன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? நம்ம ஃபஸ்ட்டே எஸ்ஸை கொண்டு வந்து இங்கே போடல, இதுக்கப்புறமா தான் நம்ம கனெக்ட் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து இந்த பாயிண்ட் 2 பேர் இருக்காங்க, இவங்களுடைய ஃபாதர் இங்கேன்னு வந்ததும் நம்ம இங்கே ஃபாதர் மதர் ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கனெக்ட் பண்ண மிஸ் பண்ணதுனால தான் இந்த சைட் போட்டோம். இப்போ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆறுன்றவங்க சேர்ந்து சிஸ்டர், அதனால இந்த சைட் போட்டுட்டோம். சரியா? இவங்க பிரதர் சிஸ்டர் அப்படின்னா இவங்களுக்கு மதர் தனியாக சொல்லிட்டாங்க, ஃபாதர் தனியாக சொல்லிட்டாங்க. ஸோ பிரதர் சிஸ்டருக்கு காமன் மதர் அண்ட் ஃபாதர் தானே இருப்பாங்க. ஸோ அதனால இவங்களை நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? இது எது நமக்கு இந்த ஃபாதர் அண்ட் மதருடைய பிரதர் இல்லை சிஸ்டர் பசங்கன்னா கசின்னு சொல்லியிருப்பாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால இவங்களுக்கு காமன் ஃபாதர் அண்ட் மதர்லாம், அதில் உங்களுக்கு டவுட் வேண்டாம். ஓகே தானே? கிளியரா? ஸோ இந்த கொஷினுக்கு கரெக்டான ஆன்சர் என்னது, T. ஹூ இஸ் த ஹஸ்பண்ட் ஆஃப் யூ, T. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க. சேல்ஸ்மேன், இன்ஜினியர் அண்ட் அக்கௌண்டன்ட். There are 2 married couples in a family. இங்கேயும் 2 married couples அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சேல்ஸ்மேன், இன்ஜினியர் அண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ D, the salesman married to lady teacher. Dன்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க யார், சேல்ஸ்மேன். அதனால நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இவங்க யார், சேல்ஸ்மேன். மேரிட் டு லேடி டீச்சர், அவங்களுக்கு என்ன பேருன்னு தெரியாது. ஸோ டீச்சர் மட்டும் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? டாக்டர் இஸ் மேரிட் டு லாயர். ஸோ டாக்டர் இஸ் மேரிட் டு லாயர். ஸோ இதுலேயும் எனக்கு யார் மேல் யார் ஃபீமேல்னு தெரியாது. F, the accountant is the son of B and brother of E. Fன்னு ஒரு அக்கௌண்டன்ட் இருக்காங்க. ஓகேவா? ஸோ F ஒரு அக்கௌண்டன்ட் இஸ் த சன் ஆஃப் B. இவங்க யாருக்கு சன்னு, சன் ஆஃப் B. அப்போ இவங்க என்ன ஜெண்டர், மேல். ஸோ F is the son of B and brother of E அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ F is the brother of E.
எனக்கு என்ன ஜெண்டர்னு தெரியாது. சி த லாயர் இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் ஏ. சி எங்கே இருக்காங்க? எனக்கு சி எங்கேயாவது போட்டிருக்கோமா? எங்கேயும் போடல. சி த லாயர் இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் ஏ. சி தான் லாயர். அப்போ எனக்கு இங்கே சி லாயருக்கு பேர் வச்சுட்டாங்க சீனு. அவங்க யாரு? டாட்டர் இன் லா. அப்போ எனக்கு என்னது? இது ஃபீமேல் கேரக்டர். ஓகேவா? டாட்டர் இன் லா ஆஃப் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க எனக்கு மேல் கேரக்டர். இவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க, டாட்டர் இன் லா ஆஃப் ஏ. ஏ அம்மாவாகவும் இருக்கலாம், அப்பாவாகவும் இருக்கலாம் இவங்களுக்கு. ஸோ அதனால நான் இது போடல. என்ன பாக்ஸாக சர்க்கிளான்றது. இஸ் அன்மேரிட் இன்ஜினியர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இன்ஜினியர், அன்மேரிட். ஸோ இவங்கள அன்மேரிட்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஏ இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் ஏ இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் எஃப். எஃப் எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. ஏ இஸ் த கிராண்ட் மதர். ஓகேவா? ஸோ ஏ இங்கேனா 2 ஜென்ரேஷன். அப்போது ஏ எனக்கு இங்கே வருவாங்க, கிராண்ட் மதர். ஸோ அதனால நான் சர்க்கிள் போடுறேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இங்கே என்ன சொன்னாங்க? பி பற்றி சொல்கிறப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னு கொஷின் நல்லா பாருங்கள். த அக்கௌண்டன்ட் இஸ் அ சன் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அக்கௌண்டன்ட் இஸ் அ சன் ஆஃப் பி. அப்போது இவங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ இவங்களுக்கு எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இவங்க என்ன ஜெண்டர்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இங்கே எனக்கு சேல்ஸ்மேன், டீச்சர் யாராக வேணா இருக்கலாம். இங்கேயும் எனக்கு டாக்டர், லாயர் யாராக வேணா இருக்கலாம். எங்கேயாவது கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சி தான் எனக்கு லாயர். அப்போ எனக்கு கண்டிப்பாக இங்கே சி வரமாட்டாங்க. ஓகேவா? சி லாயர், இங்கே டாக்டர். இங்கே எனக்கு சி லாயர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இங்கே 2 மேரிட் கப்புள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப்பும் இயும் எனக்கு பிரதர்ஸ். ஸோ இவங்க கிராண்ட்சன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் பி. ஓகேவா? இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே என்னால் பொருத்த முடியுமான்னு பார்க்க போகிறேன். பொருத்திட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கண்டிஷன் செக் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு சி லாயர், பினா டாக்டர் அப்படின்னு வைக்க போகிறேன். ஏன்னா பியுடைய டாக்டர் தான் வந்து எனக்கு இங்கே ஏ. ஸோ அதனால் அந்த இதில் கொண்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு சேல்ஸ்மேனும் டீச்சரும் எங்கே போவாங்க? ஓகேவா? சேல்ஸ்மேனும் டீச்சரும் நான் எங்கே வந்து பொருத்தணும்னு பாருங்கள் பார்ப்போம். எனக்கு மொத்தமே வந்து ஃபேமிலியில் 2 மேரிட் கப்புள். ஸோ ஒரு மேரிட் கப்புள் இங்கே வந்துட்டாங்க. ஸோ அப்போது எனக்கு இன்னொரு மேரிட் கப்புள் வேணும். டி சேல்ஸ்மேன் மேரிட் டு டீச்சர். ஆனால் இங்கே எனக்கு என்ன சொல்லிட்டாங்க? ஏ அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ மேரிட் டு டீச்சர்னா எனக்கு இன்ஜினியர் இங்கே தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்மேரிட் அப்படின்றாங்க. இந்த அக்கௌண்டன்ட் அப்போது எனக்கு மேரிட். ஓகே. இங்கே சேல்ஸ்மேன், டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே எனக்கு ஏ சேல்ஸ்மேனா அப்படின்னா இல்லை, டி தான் எனக்கு சேல்ஸ்மேன். இங்கே எனக்கு யார் வரணும்? ஃபீமேல் கேரக்டர் தான் வரணுமா? ஸோ இங்கே எனக்கு ஃபீமேல் கேரக்டர் தான் இருக்காங்க. ஸோ இது நான் டீச்சர் அப்படின்னு வச்சுக்க போகிறேன். இவங்க யாருக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க? இந்த டி. டி யார்? எனக்கு சேல்ஸ்மேன். இப்போ எல்லா ரிலேஷனும் கரெக்டாக வந்துருச்சான்னு பார்ப்போமா? இதுதான் எனக்கு ஃபைனலாக வந்திருக்கிற ஃபேமிலி ட்ரீ. ஸோ ஃபேமிலி ட்ரீ எந்த ஃபேமிலி ட்ரீ? இதுதான் எனக்கு ஃபைனலாக வந்திருக்கிற ஃபேமிலி ட்ரீ. ஃபஸ்ட்டு தனித்தனியாக வரைஞ்சோம், இதுக்கப்புறமா இப்போ நான் மொத்தமாக கம்பைன் பண்ணியிருக்கேன். எல்லாமே கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 2 மேரிட் கப்புள்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு மேரிட் கப்புள், இங்கே ஒரு மேரிட் கப்புள். டி த சேல்ஸ்மேன் இஸ் மேரிட் டு லேடி டீச்சர். ஸோ டி சேல்ஸ்மேன், ஸோ ஸ்கொயர். இங்கே மேரிட் டு டீச்சர். ஓகேவா? டீச்சர் சர்க்கிள். அடுத்து டாக்டர் இஸ் மேரிட் டு லாயர். டாக்டர் மேரிட் டு லாயர். எஃப் த அக்கௌண்டன்ட் இஸ் த சன் ஆஃப் பி. எஃப் யாரு? அக்கௌண்டன்ட் இஸ் த சன் ஆஃப் பி. அண்ட் பிரதர் ஆஃப் இ. அண்ட் பிரதர் ஆஃப் இ. சி த லாயர் இஸ் டாட்டர் இன் லா ஆஃப் ஏ. சி யாரு? லாயர், டாட்டர் இன் லா ஆஃப் ஏ. வந்துட்டாங்களா? இ இஸ் அன்மேரிட் இன்ஜினியர். இக்கு மேரேஜ் ஆகலை. ஏ இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் எஃப். ஏ இங்கே இருக்காங்க, எஃப் இங்கே இருக்காங்க. ஏ இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் எஃப். எல்லா கண்டிஷன்ஸும் வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த ப்ரொஃபஷன் ஆஃப் பி அப்படின்னு கேட்குறாங்க. பியுடைய ப்ரொஃபஷன் என்னது? டாக்டர். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இல்லை. ஸோ டி டாக்டர். மேம் இந்த மாதிரி கம்பைன் பண்ணுறதுலாம் வரல அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும். சரிங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேணாம். மேம் இந்த கொஷினுக்கு டைம் எடுக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு போட்டுடலாம். நான் உங்களுக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் ஆகுது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக வரைஞ்சிட்டு டக்குன்னு நீங்கள் ஒரே இதில் கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக நீங்கள் 4 to 5 செகண்ட்ஸ்குள்ளே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக எழுதாமல் டக்குன்னு எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா?
ஸோ எக்ஸ்ட்ரா பேசிக் கொஷினை விட இது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா இங்கே வந்து தனித்தனியாக இருப்பாங்க, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக் கொஷினில் ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு ஃபேமிலி ட்ரீ ஈஸியாக கிடச்சிரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நமக்கு பேங்கிங் பொறுத்த வரைக்கும் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பிஓ, பிஓ, கிளர்க்கு எதுவாக இருந்தாலும் நமக்கு கேட்கக்கூடியது மேக்ஸிமம் இது கேட்பாங்க. அப்படி இல்லைனா பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் அப்படின்ற மாதிரி ஒரு சம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நம்ம ஷார்ட்கட்லையும் அப்ளை பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் மெத்தடும் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துறோம். ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் சொல்கிறேன், அப்புறம் ஷார்ட்கட் சொல்கிறேன். ஏன்னா ஷார்ட்கட் எல்லா சம்முக்கும் அப்ளை ஆகாது, ஒரு சில சம்முக்குலாம் அப்ளை ஆகாது, ஆப்ஷன்ஸில் கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் ட்ரெடிஷ்னல் மெத்தட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள், அதுவே ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக சொல்லிட்டோம் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்ஸ்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A star B, A is sister of B. இப்போ நம்ம பார்க்க போகிறது தேர்ட் டைப். ஃபஸ்ட்டு பேசிக் டைப் பார்த்தோமா? ஸோ ரெண்டாவது பேசிக்லேயே கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிறது பார்த்தோம். மூணாவது இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் ஈக்குவேஷன் மாதிரி ஒன்று பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ A star B, A is sister of B, A plus B, A is mother of B, A slash B, A is father of B, A minus B, A is brother of B அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்கிறாங்க, தென் P is T's. Tக்கு P என்ன வேணும் அதுதான் வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நார்மலாக ஃபேமிலி ட்ரீ வரையுமா? ஸோ நார்மலாக ஃபேமிலி ட்ரீ வரையும். அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, நமக்கு தென் P இஸ் T இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு யார் யாருக்கும் ரிலேஷன், Pக்கும் Tக்கும் தான் வேணும். ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லா ரிலேஷனையும் நம்ம போட்டு தான் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஒரு சில நேரம் நமக்கு Pக்கும் Sக்கும் ரிலேஷன் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதுக்காக தான் பார்த்தோம். ஓகே, இப்போ Pக்கும் Tக்கும் லாஸ்ட் வரைக்கும் கேட்குறாங்க. ஃபஸ்ட் என்னது, P ஸ்டார் Q அப்படின்னு சொல்லியிருக்காங்க. P ஸ்டார் Qனா P is sister of Q அப்படின்னு அர்த்தமா? P is sister, so gender female, அதனால Q. P is sister of Q. அடுத்து என்ன இருக்கு, எனக்கு ஸ்லாஷ் இருக்கு. அப்போ Q is father of Rன்னு அர்த்தமா? Q is father யாருக்கு, Rக்கு. ஸோ Q is father of R. அப்போ Q உடைய ஜெண்டர் மேல். ஓகேவா? அடுத்து மைனஸ் இருக்கு. அப்போ என்னது, R is brother of Sன்னு அர்த்தம். R is brother, அதனால ஸ்கொயர் brother of S. அடுத்து ப்ளஸ் இருக்கா? அப்போ S is mother of T. S என்ன வந்துடும், மதர் ஆஃப் T. ஸோ மதர்னா சர்க்கிள் போட்டுருவோம். மதர் யாருக்கு, மதர் Tக்கு. இப்போ எனக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க, Pக்கும் Tக்கும் தான் கேட்குறாங்க. ஸோ P இங்கே இருக்காங்க, எனக்கு T இங்கே இருக்காங்க. ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனா, ஒரு ஜென்ரேஷன் கேப் வருமா? ஸோ இது என்னுடைய செகண்ட் ஜென்ரேஷன் வரும். ஸோ அப்போது எனக்கு பியோடைய ரிலேஷன் என்னது, ஃபீமேல் கேரக்டர் அப்படின்னு தெரியுது. அப்போது செகண்ட் ஜென்ரேஷன்னா எனக்கு என்ன வருவாங்க, கிராண்ட் அப்படின்னு வருவாங்க. ஏன்னா இவங்க மதருடைய அப்பா தானே இது. ஸோ அப்போ இவங்க என்ன வருவாங்க, கிராண்ட் ஃபாதர் அப்படின்னு வருவாங்க. ஃபாதருடைய சிஸ்டர், ஓகேவா, கிராண்ட் ஃபாதருடைய சிஸ்டர். அப்போ என்ன ரிலேஷன் வருவாங்க, கிராண்ட் ஆண்ட் அப்படின்னு வருவாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிராண்ட் ஆண்ட், கிராண்ட் ஃபாதருடைய சிஸ்டர். ஸோ அதனால கிராண்ட் ஆண்ட். ஸோ இங்கே நம்ம ஷார்ட்கட் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, P ஸ்டார் Q ஸ்லாஷ் R மைனஸ் S ப்ளஸ் T. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜென்ரேஷன் கேப் மட்டும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், இங்கே எனக்கு ஸ்டார்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டார்னா எனக்கு என்ன ரிலேஷன், சிஸ்டர். சிஸ்டர்னா எனக்கு ஜென்ரேஷன் கேப் என்னது, 0வா? ஸோ 0. அடுத்து பாருங்கள் ஸ்லாஷ்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஃபாதர்னா எனக்கு ஜென்ரேஷன் கேப் என்னது, 1. ஸோ 1. மைனஸ் அப்படின்னா இங்கே பிரதர். ஸோ பிரதர்னா எனக்கு ஜென்ரேஷன் கேப் 0. அடுத்து என்னது, எனக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்னா மதர்னா எனக்கு ஜென்ரேஷன் கேப் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனா, ஸோ 1. இது எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வந்துடும், செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு கிடைக்கும். ஸோ செகண்ட் ஜென்ரேஷனில் எனக்கு ஆப்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். பிரதர் எனக்கு 0 ஜென்ரேஷன் கேப், மதர் எனக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அங்கிளும் எனக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான், கசின்லாம் எனக்கு 0 ஜென்ரேஷன் கேப், கிராண்ட் ஆண்ட் இவங்க தான் எனக்கு என்னது 2 ஜென்ரேஷன் கேப், செகண்ட் ஜென்ரேஷனில் வருவாங்க. ஸோ இந்த கொஷின் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்படியும் நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ அடுத்த கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. A ஸ்டார் B
A is sister of B. ஸோ சேம் தான் கொடுத்துட்டு போன வாட்டி கொடுத்த மாதிரியே கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் P is aunt of T அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ P is aunt of T அப்படின்னா P கேரக்டர் எனக்கு என்னது? ஃபீமேலா? ஸோ இதை வச்சு என்னால் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், எனக்கு ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்னா என்னது? மதர் ஆஃப் P is மதர் ஆஃப் Qன்னு வருமா? அப்போது இது எனக்கு ஃபீமேல் கேரக்டராக வரும். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்க சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், P மைனஸ் Q. மைனஸ்னா பிரதர். அப்போது இது எனக்கு P என்னவாயிடும்? மேல் கேரக்டர் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அடுத்து P ஸ்டார் Q. ஸ்டார்னா எனக்கு இங்கே என்ன வரும்னு சொல்லுங்கள்? சிஸ்டர். அப்போது இதுவும் எனக்கு ஃபீமேல் கேரக்டராக வரும். இங்கே ஸ்லாஷ் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் B. அப்போது இதுவும் எனக்கு மேல் கேரக்டர் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷன் வராது. இப்போ நான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் செக் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் செக் பண்ணலாம். இல்லை ஷார்ட்கட்லேயே நீங்கள் ஜென்ரேஷன் வச்சு செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த ரெண்டை வச்சே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் வச்சு செக் பண்ணலாமா? செக் பண்ணால் என்ன வரும்னு சொல்லுங்கள்? PQ. ஃபஸ்ட்டு PQக்கு எனக்கு ரிலேஷன் என்னது? P is மதர் ஆஃப் Q. ஸோ P is மதர் ஆஃப் Q. அடுத்து Q மைனஸ் R. அப்போது Q is பிரதர் ஆஃப் R. Q வந்து எனக்கு பிரதர். யாருக்கு? Rக்கு. அடுத்து R ஸ்டார் S. அப்போது R is சிஸ்டர் ஆஃப் S. ஸோ R is சிஸ்டர் ஆஃப் S. அடுத்து S ஸ்லாஷ் T. அப்போது S is ஃபாதர் ஆஃப் B. சாரி, S is ஃபாதர் ஆஃப் T. S எனக்கு என்னது? ஃபாதர் ஆஃப் T. Tக்கு ஃபாதர். இப்போ எனக்கு P வந்து ஆண்ட் ரிலேஷன் வேணும். ஆனால் ஆண்ட் ரிலேஷன் வருமா? இவங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வருவாங்க Tக்கு. இது எனக்கு செகண்ட் ஜென்ரேஷன் வருவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க ஃபாதருடைய அம்மா. அப்போது கிராண்ட் மதர் அந்த மாதிரி ரிலேஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால எனக்கு ஆப்ஷன் ஏ வராது. அடுத்தது பாருங்கள், ஆப்ஷன் சி. P ஸ்டார் Q. அப்போது P is சிஸ்டர் ஆஃப் Q. ஸோ P is சிஸ்டர் ஆஃப் Q. அடுத்து Q ஸ்லாஷ் R அப்படின்னா Q is ஃபாதர் ஆஃப் R. ஸோ Q is ஃபாதர் ஆஃப் R. அடுத்து R ஸ்டார் Sனா R is சிஸ்டர் ஆஃப் S. R is சிஸ்டர் ஆஃப் S. அடுத்து S மைனஸ் Tனா S is பிரதர் ஆஃப் T. S என்னது? எனக்கு பிரதர். யாருக்கு? Tக்கு. இப்போ எனக்கு ரிலேஷன் Pக்கும் Tக்கும் தான் வேணும். ஓகேவா? T உடைய ஃபாதர் தான் Q. Q உடைய சிஸ்டர்னா ஃபாதர் சிஸ்டர் எனக்கு என்ன வேணும்? ஃபாதருடைய சிஸ்டர் ஆண்ட் தான் வேணும். அப்போது எனக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே நீங்கள் ஜென்ரேஷன் வச்சும் செக் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ வாங்கலாம். P ப்ளஸ் Q மைனஸ் R ஸ்டார் S பை Tயா. ஸோ எனக்கு ப்ளஸ் சிம்பிள் அப்படின்னா மதர். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். மைனஸ் சிம்பிள்னா பிரதர். ஸோ அதனால 0. ஸ்டார் சிம்பிள்னா சிஸ்டர் ஜென்ரேஷன். ஸோ 0. ஸ்லாஷ் அப்படின்னா திரும்ப எனக்கு ஃபாதர். அதனால ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். எனக்கு செகண்ட் ஜென்ரேஷனில் தான் ஆன்சர் வரும். ஆனால் இங்கே Pக்கு எனக்கு ஆண்ட்டுன்னு வரணும். ஆண்ட்டுன்றது எனக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸோ இது செகண்ட் ஜென்ரேஷனில் ஆன்சர் வர்றதுனால இந்த ஆப்ஷன் தப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சி ஆப்ஷன் செக் பண்ணலாமா? P ஸ்டார் Q அப்படின்னா என்னது? ஸ்டார்னா எனக்கு சிஸ்டர் ஜென்ரேஷன். ஸோ 0 ஜென்ரேஷன் கேப். அடுத்து ஸ்லாஷ்னா ஃபாதரா. ஸோ அதனால ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸ்டார்னா திரும்ப எனக்கு சிஸ்டர். அதனால 0 ஜென்ரேஷன் கேப். இங்கே அடுத்து எனக்கு மைனஸ்னா பிரதர். பிரதர்னா எனக்கு 0 ஜென்ரேஷன் கேப். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் எனக்கு ஆண்ட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால ஆப்ஷன் சி அப்படின்னு வச்சுக்கலாம். கிளியரா? அடுத்த சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A ஸ்டார் B. ஸோ A இஸ் சிஸ்டர், ப்ளஸ்னா மதர், ஸ்லாஷ்னா ஃபாதர், மைனஸ்னா பிரதர். ஸோ இங்கே நம்ம ஷார்ட்கட் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? அப்ளை பண்ணால் என்ன வருது? ஃபஸ்ட்டு நமக்கு P இஸ் யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. யூக்கு P என்ன வேணும் அதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஸ்டார் அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஸ்டர். ஸோ 0 ஜென்ரேஷன் 0. மைனஸ்னா பிரதர். ஸோ அதுவும் 0 ஜென்ரேஷன். அடுத்து ஸ்லாஷ்னா ஃபாதர். ஃபாதர்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். அடுத்து மைனஸ்னா பிரதர். அதுவும் 0 ஜென்ரேஷன். திரும்ப ஸ்டார் இருக்குது. ஸ்டார்னா சிஸ்டர். அதுவும் 0 ஜென்ரேஷன். சரியா? ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை ஜென்ரேஷன் வருது? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வருது. ஓகே? ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன வரும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் நமக்கு யாரெல்லாம் வருவாங்க? ஃபாதர், மதர், மேட்டர்னல் ஆண்ட்டு எல்லாருமே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தான் வருவாங்க. ஸோ கிராண்ட் மதர் மட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வரமாட்டாங்க. ஸோ அடுத்து P வந்து மேலா ஃபீமேலான்னு கண்டுபிடிக்கலாமா?
ஸோ பி ஸ்டார் கியூனா எனக்கு என்னது பி இஸ் சிஸ்டர். ஸோ அப்போது இது எனக்கு என்னது ஃபீமேல் கேரக்டர். அப்போது எனக்கு ஃபாதர் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இந்த 3ல் எனக்கு என்ன வேணால் வரலாம். ஸோ ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் எனக்கு இந்த 3 ஆப்ஷன்ஸ் வருது. இதுலேருந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணி தெரியணும் அப்படின்னா ஃபேமிலி ட்ரீ போட்டு ட்ரெடிஷ்னல் மெத்தட் பண்ணால் தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் எல்லா சம்முக்கும் இந்த ஷார்ட்கட் அப்ளிகபிள் கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், பி இஸ் சிஸ்டர் ஆஃப் கியூவா. ஸோ பி எனக்கு என்னது சிஸ்டர். ஸோ ஃபீமேல் கேரக்டர் சிஸ்டர் ஆஃப் கியூ. அடுத்து என்னது கியூ மைனஸ் ஆர். மைனஸ்னா எனக்கு பிரதர். ஸோ கியூ இஸ் பிரதர் ஆஃப் ஆரா. கியூ பிரதர் யாருக்கு? ஆருக்கு. ஓகே. அடுத்து ஆர் ஸ்லாஷ் எஸ்னா ஸ்லாஷ்னா ஃபாதர். ஆர் இஸ் ஃபாதர் ஆஃப் எஸ். ஸோ ஆர் ஃபாதர். ஸோ மேல் கேரக்டர் யாருக்கு ஃபாதர்? எஸ்ஸுக்கு ஃபாதர். அடுத்து எஸ் மைனஸ் டீனா எஸ் இஸ் பிரதர் ஆஃப் டி அப்படின்னு அர்த்தமா. ஸோ எஸ் பிரதர், அதனால மேல் கேரக்டர் எஸ் இஸ் பிரதர் ஆஃப் டி. அடுத்து டி ஸ்டார் யூ. அப்போ என்ன அர்த்தம்? டி இஸ் சிஸ்டர் ஆஃப் யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ டி இஸ் சிஸ்டர்னா ஸோ இது ஃபீமேல் கேரக்டர். சிஸ்டர் யாருக்கு? யூக்கு. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? இந்த பிக்கும் யூக்குமான ரிலேஷன் தான் கேட்குறாங்க. ஸோ யூடைய ஃபாதர் ஆறு, ஆருடைய சிஸ்டர் தான் பி. ஸோ ஃபாதருடைய சிஸ்டர்னால் என்ன வேணும் நமக்கு? ஆண்ட் தான் வேணும். ஓகேவா? ஃபாதருடைய சிஸ்டர். மதருடைய சிஸ்டர் அப்படின்னா தான் நம்ம மேட்டர்னல் ஆண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபாதருடைய சிஸ்டர். ஸோ ஆண்ட் தான் நமக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? கிளியரா? அடுத்த கொஷின் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பி டாலர் கியூ. பி இஸ் ஃபாதர் ஆஃப் கியூ. பி ஸ்டார்னா டாட்டர், அட்டுனா சிஸ்டர். ஓகேவா? இப்போது எனக்கு இங்கே பாருங்கள், ஏ அட்டு பி டாலர் சி ஸ்டார் டி அப்படின்னு இருக்குது. ஹவ் இஸ் பி ரிலேட்டட் டு டி? எனக்கு பிக்கும் டிக்குமான ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஏ இதுக்கான ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சிடலாம். ஏ அட்டு பினா ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பின்னு அர்த்தமா. ஸோ ஏ சிஸ்டர். ஸோ ஃபீமேல் கேரக்டர். ஸோ ஏ இஸ் சிஸ்டர் ஆஃப் பி. அடுத்து பி டாலர் சினா எனக்கு என்ன வரும்? பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. ஸோ பின்றது எனக்கு மேல் கேரக்டர். ஃபாதர் யாருக்கு? சி அப்படின்றவங்களுக்கு. அடுத்து சி ஸ்டார் டி. ஸ்டார்னா என்னது? டாட்டர். அப்போது சி இஸ் டாட்டர் ஆஃப் டி அப்படின்னு அர்த்தம். சி வந்து டாட்டர் யாருக்கு? டி அப்படின்றவங்களுக்கு. ஓகேவா? ஸோ டி அப்படின்றவங்களுக்கு சி டாட்டர். அப்போது எனக்கு இங்கே பி வந்து ஃபாதர் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகேவா? ஏன்னா மேல் கேரக்டர். ஸோ ஃபாதர். அப்போது சி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? சி இஸ் டாட்டர் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இங்கே டி எனக்கு டெஃபினட்டாக யார் தான் இருப்பா? மதராக தான் இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கு நடுவில் எனக்கு என்ன ரிலேஷன் வரும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் வரும். இப்போ எனக்கு கொஷின் என்ன கேட்குறாங்க? பிக்கும் டிக்கும் ரிலேஷன் கேட்குறாங்க. பிக்கும் டிக்கும் ரிலேஷன் என்னது வரும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் வரும். ஸோ ஹஸ்பண்ட் எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. கிளியரா? ஸோ இதுவே நம்ம ஷார்ட்கட் அப்ளை பண்ணால் எப்படி அப்ளை பண்ணுவோன்னு பாருங்கள். நமக்கு பிக்கும் டிக்கும் ரிலேஷன் வேணும். ஃபஸ்ட்டு பிடியில் பி எனக்கு ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு டின்னு தான் கேட்குறாங்க. அப்போது பி எனக்கு மேலா ஃபீமேலான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பி டாலர் சினா பி இஸ் ஃபாதர் ஆஃப் சி. அப்போது பி எனக்கு மேல் கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ என்னுடைய ஆப்ஷன் டி வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேவா? இந்த 3 ஆப்ஷனில் ஏதாவது வரலாம். இப்போ நான் என்ன பண்ணலாம்? அந்த ஜென்ரேஷன் ஷார்ட்கட் அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணால் என்ன வரும்? எனக்கு பிக்கும் டிக்கும் ரிலேஷன் போதும். அதனால நான் அங்கே இருக்கிற அந்த சிம்பிளுக்கு மட்டும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜென்ரேஷன் கேப்பை ஆட் பண்ண போகிறேன். இப்போ எனக்கு டாலர்னா ஃபாதரா? ஃபாதர்னா எனக்கு என்னது? ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். இங்கே ஸ்டார்னா டாட்டரா? டாட்டர்னா எனக்கு என்ன ஜென்ரேஷன் வரும்? எனக்கு இங்கே மதர்லேருந்து இந்த டாட்டர்னா கீழ் நோக்கி வருது, டிக்ரீஸ் ஆகுது. அப்போ எனக்கு இது -1 ஜென்ரேஷன். டாட்டர் சன் அப்படின்னா -1 ஜென்ரேஷன். மதர் ஃபாதர்னா +1 ஜென்ரேஷன். ஸோ -1 அப்படின்னு வரும். ஸோ 1 - 1 0. அப்போ எனக்கு என்னது? பியும் டியும் சேம் ஜென்ரேஷன் கேப்பில் தான் இருக்காங்க. ஓகேவா? எனக்கு ஹஸ்பண்ட் அப்படின்னா சேம் ஜென்ரேஷன் கேப்பில் தான் வருமா? அங்கிள் அப்படின்னா சேம் ஜென்ரேஷன் வராது, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வரும். ஸோ அதனால இது என்னுடைய ஆப்ஷன் வராது. ஃபாதரும் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கேப் வரும். ஸோ இதுவும் என்னுடைய ஆன்சர் கிடையாது. கிராண்ட் ஃபாதர்னா செகண்ட் ஜென்ரேஷன் வரும். 2ன்னு ஆன்சர் வந்திருக்கணும். ஸோ அதுவும் என்னுடைய ஆன்சர் கிடையாது. எனக்கு 0 ஜென்ரேஷன்னா எனக்கு ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஆன்சர் வருவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப் எ மேன் சேஸ். ஸோ இங்கே யாரை பற்றி பேச போகிறாங்க? மேன் பேச போகிறாங்க. மேன் சேஸ். ஸோ அந்த மேன் தான் பேச போகிறாங்க. ஸோ இங்கே மையின்னு வர இடம் யாரை பற்றி? இந்த மேனை பற்றி.
she is the mother of the father of my wife's only son. ஸோ ஃபர்ஸ்ட் என்னது மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மைன்றது இந்த மேனு, இவருடைய ஒய்ஃப். ஓகேவா, ஒய்ஃபு, இவங்களுக்கு ஒய்ஃபுடைய ஒன்லி சன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன டயக்ராம் வரைஞ்சிட்டோம், ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன் அப்படின்னு வரைஞ்சிட்டோம். ஃபாதர் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன்னா யாரு, சன் இங்கே இருக்காங்க. ஃபாதர் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன்னா இவர் தான் அந்த ஃபாதர் இல்லையா. ஸோ இந்த ஃபாதர் வரைக்கும் இப்போ நம்ம கொஷின் வரைஞ்சிட்டோம். அடுத்து சி இஸ் த மதர் ஆஃப் த ஃபாதர், இந்த ஃபாதருடைய மதர் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஃபாதருடைய மதர். இப்போ சொல்லிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க, ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு த மேன். இப்போ மேன் இவங்க தான், இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற உமன் யாரு, அது இவங்க தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன ரிலேஷன், அதுதான் நம்மளுடைய கொஷின். புரியுதா என்ன சொல்கிறாங்க, பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப் எ மேன் சேஸ். ஸோ ஒரு மேன் தான் சொல்கிறாரு. ஸோ மையின்ற இடத்துல எனக்கு மேன் தான் வருவாங்க. ஓகேவா, சி இஸ் த மதர் ஆஃப் த ஃபாதர் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன். இங்கே மை ஒய்ஃபு, ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்லி சன்னு. ஓகேவா, அடுத்து பாருங்க, ஃபாதர் ஆஃப் மை ஒய்ஃப்ஸ் ஒன்லி சன். ஸோ ஒய்ஃபுடைய ஒன்லி சன்னுடைய ஃபாதர்னா யாரு, அவர் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் சி இஸ் த மதர் அப்படின்றாங்களா. அப்போ ஷீ இஸ் த மதர் ஆஃப் த ஃபாதர், இந்த ஃபாதருக்கு மதர் அவர் அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த உமனுக்கும் மேனுக்கும் என்ன ரிலேஷன், ஹவு இஸ் த உமன் ரிலேட்டட் டு மேன் அப்படின்னு தான் கேட்குறாங்க. என்ன ரிலேஷன் வரும், மதர் ரிலேஷன். கிளியரா, ஓகே தானே, புரியுதா. ஃபஸ்ட்டு மையின்ற இடத்துல வச்சு டயக்ராம் வரைய போகிறோம். அப்புறம் நம்ம பேக்வேர்ட்ஸில் இந்த சைடில் இருக்கிறதுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டு உமனுக்கும் மேனுக்குமான ரிலேஷன் சொல்ல போகிறோம். கிளியரா, அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்தது பாருங்க, பாயிண்டிங் டு எ ஜோக்கர் மது சேஸ். இங்கே யார் சொல்ல போகிறா, மது அப்படின்றவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ மதுன்றவங்க யார், நமக்கு ஃபீமேல். ஸோ அதனால நான் சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஹீ இஸ் த சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ், மை ஃபாதர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ மதுவுடைய ஃபாதர்ஸ் பிரதர் ஒன்லி சிஸ்டர் இன் லா இஸ் அ சன் ஆஃப் மையுடைய ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் ஒன்லி சிஸ்டர் இன் லாவா. இப்போ ஃபாதருக்கு யார் இருக்கா, பிரதர். இந்த பிரதருக்கு சிஸ்டர் இன்லானா யாரு, இவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கிறவங்க தானே அந்த சிஸ்டர் இன்லா வருவாங்க, அதுவும் ஒன்லி சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ஒய்ஃபு, அதுதான் இந்த பிரதருடைய சிஸ்டர் இன் லா வந்துட்டாங்களா. ஸோ அப்போது இங்கேருந்து இந்த சிஸ்டர் இன் லா வரைக்கும் நம்மளுடைய டயக்ராம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹீ இஸ் த சன் ஆஃப் மை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீ இஸ் த சன் ஆஃப் மை ஃபாதர்ஸ் பிரதர். இப்போது சன்னு யாருடைய சன்னு, ஹீ இஸ் த சன்னுன்னு மட்டும் ஃபர்ஸ்ட் இருக்குது. யாருடைய சன்னு, இந்த சிஸ்டர் இன் லாவுடைய சன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சிஸ்டர் இன் லா இவங்களுடைய சன்னு. ஓகேவா, பாயிண்டிங் டு எ ஜோக்கர். அப்போது ஜோக்கர் இவங்க தான். இந்த ஃபோட்டோவை காமிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க, மை ஃபாதருடைய பிரதருக்கு இருக்கிற ஒன்லி சிஸ்டர் இன்லானா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, அவங்க தான் இவங்களுடைய சிஸ்டர் இன்லா. இந்த சிஸ்டர் இன்லாவுடைய சன்னு அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ அவங்க சன்னு, அதுதான் இந்த ஜோக்கர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஹவு ஜோக்கர் இஸ் ரிலேட்டட் டு மதுவும் ஜோக்கரும் என்ன ரிலேஷன் வரும், இங்கே மேலு. ஸோ இவங்க பிரதராக இருப்பாங்க, இவங்க சிஸ்டராக இருப்பாங்க. ஸோ ஹவு ஜோக்கர் இஸ் ரிலேட்டட் டு மதுன்னு தானே கேட்குறாங்க. என்ன ரிலேஷன், பிரதர் ரிலேஷன். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் என்னதுப்பா, பிரதர். கிளியர் தானே, ஓகேவா. டயக்ராம் எப்படி வரையணும்னு புரியுது இல்லைங்களா. அடுத்த கொஸ்டின் போகலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப் எ மேன் சேஸ். இப்போ இங்கே யார் பேச போகிறா, மேனுன்றவங்க பேச போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சி இஸ் த மதர் ஆஃப் மை. இங்கேருந்து தான் கொஷின் ஸ்டார்ட் ஆகுது, நமக்கு மையிலேருந்து தான் கொஷின் ஆகுது. மை டாட்டர் இன் லாஸ் ஹஸ்பண்ட் ஒன்லி சிஸ்டர். அப்போது இவங்களுக்கு ஒரு டாட்டர் இன்லா இருக்காங்க. டாட்டர் இன்லானா அப்போ ஒரு சன் இருந்திருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே டாட்டர் இன்லா இருக்காங்க. டாட்டர் இன் லாஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி சிஸ்டர். ஓகேவா, இந்த மேனுடைய டாட்டர் இன்லாவுடைய ஹஸ்பண்டுடைய ஒன் அண்ட் ஒன்லி சிஸ்டர். ஓகேவா, இது வரைக்கும் ஓகே தானே. இப்போ அடுத்து பாருங்க, சி இஸ் த மதர் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு மதர், இந்த ஒன்லி சிஸ்டருக்கு. ஸோ அப்போது ஷீ இஸ் த மதர் ஆஃப், மதர்னா ஃபீமேல் கேரக்டரா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பிரதர் சிஸ்டர்னா, இங்கே மதர்னா அப்போ இந்த மேன் யார் நமக்கு, ஃபாதர்.
இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன் என்னது நமக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஹவ் இஸ் உமன் ரிலேட்டட் டு மேன்? இந்த உமன் பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க, இங்கே மேன் பற்றி தான் பேசுகிறாங்க. ஹவ் இஸ் உமன் ரிலேட்டட் டு மேன்? ஒய்ஃபு. ஓகே தானே? இந்த மேனுக்கு இந்த உமன் என்ன வேணும்? ஒய்ஃபு. கிளியர்? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்க, ஷீ இஸ் த மதர் ஆஃப் மை டாட்டர் இன் லாஸ். ஸோ மை இங்கே மேன் தான் பேசுகிறாங்க, இவருடைய டாட்டர் இன் லா. டாட்டர் இன் லா வேணும்னா ஒரு சன் இருந்திருப்பாங்களா, சன்னுடைய டாட்டர் இன் லாஸ். இப்போ டாட்டர் இன் லாஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஒன்லி சிஸ்டர். ஓகேவா? இந்த சிஸ்டருக்கு தான் என்னது? ஷீ இஸ் த மதர் ஆஃப். ஸோ அதுதான் இங்கே மதர். ஓகேவா? கிளியர் தானே? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் என்ன இருக்கும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கும். ஹவு உமன் இஸ் ரிலேட்டட் டு மேன் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த உமன் இந்த மேனுக்கு என்ன வேணும்? ஒய்ஃப் தான் வேணும். கிளியரா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ இந்த டைப்பில் ஒரு 10 கொஷின் பார்ப்போம். அதில் 7 கொஷின் நான் சால்வ் பண்ண போகிறேன், லாஸ்ட் 3 கொஷின் நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஆன்சரும் நான் சைட்லேயே கொடுத்துருக்கேன், பட் நீங்கள் ஆன்சர் பார்க்காம செக் பண்ணி பாருங்கள். சரியா? இப்போ இந்த டைப்பில் நம்ம பார்க்குற 4வது சம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பாயிண்டிங் டு எ மேன் இன் அ ஃபோட்டோகிராஃப் எ உமன் சேஸ். இப்போ யார் பேசுகிறாங்க? உமன் தான் பேசுகிறாங்க. உமன் சேஸ் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மை ஒன்லி டாட்டர் இன் லாஸ். மை ஒன்லி டாட்டர் இன் லாவா? ஸோ இந்த உமனுக்கு ஒரு டாட்டர் இன் லா இருக்காங்கன்னா ஒரு சன் இருக்காங்கன்னு அர்த்தம். இவங்களுடைய ஒன்லி டாட்டர் இன் லாஸ் ஃபாதர். டாட்டர் இன் லாஸ் ஃபாதர், டாட்டர் இன் லாஸ் ஃபாதர் இன் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபாதர்னு மட்டும் தனியாக இல்லை, ஃபாதர் இன் லான்னு இருக்குது. ஸோ மை ஒன்லி டாட்டர் இன் லாஸ் ஃபாதர் இன் லா. ஸோ இந்த டாட்டர் இன் லாக்கு ஃபாதர் இன் லா இருக்காங்க. அப்போ யார் இங்கே வருவாங்க? இவங்க தான் அந்த ஃபாதர் இன் லா வருவாங்களா? அப்போது இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ரிலேஷன் வரும்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும். ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஃபாதர் ஆஃப் மை ஒன்லி டாட்டர் இன் லாஸ் ஃபாதர் இன் லா. ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ஒரு ஃபாதர் இருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ இந்த இவங்க பேசிகிட்டு இருக்க மேன். ஸோ இதுதான் இவங்க பேசிகிட்டு இருக்க உமன். இப்போ யாருக்கு யாருக்கு ரிலேஷன் கேட்பாங்க? ஹவு மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மேன் எனக்கு இங்கே இருக்காங்க, உமன் இங்கே இருக்காங்க. ஸோ ஹஸ்பண்டுடைய ஃபாதர், ஹஸ்பண்டுடைய ஃபாதர் என்ன வேணும்? ஃபாதர் இன் லா. ஓகேவா? ஹவு மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன் தான் கேட்குறாங்க. ஹவு உமன் இஸ் ரிலேட்டட் டு தட் மேனுன்னு கேட்டிருந்தா நான் டாட்டர் இன் லான்னு சொல்லியிருப்பேன். இங்கே ஹவு மேன் இஸ் ரிலேட்டட் டுன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்னுடைய ஆன்சர் என்னது? ஃபாதர் இன் லா. கிளியருங்களா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? இங்கே பாருங்க, ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் மை ஒன்லி டாட்டர் இன் லா. ஸோ அந்த உமன் தான் பேசுகிறாங்க, அவங்களுடைய ஒன்லி டாட்டர் இன் லா. ஓகேவா? டாட்டர் இன் லாஸ் உடைய ஃபாதர் இன் லா, ஹீ இஸ் த ஃபாதர். ஓகேவா? ஸோ அந்த ஃபாதர் இன் லாவுடைய ஃபாதர். அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாயிண்டிங் டு எ மேன் இன் அ ஃபோட்டோகிராஃப் உமன் சேஸ். இங்கே யார் தான் பேசுகிறாங்க? உமன் தான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஹீ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் த ஒன்லி டாட்டர் இன் லா ஆஃப் மை ஒன்லி சன்ஸ் ஃபாதர். ஓகேவா? ஆஃப் மை அங்கே தான் இருக்குது எனக்கு லாஸ்ட்டில். மை ஒன்லி சன்ஸ் ஃபாதர். ஸோ இந்த உமனுக்கு ஒரே ஒரு சன் இருக்காங்க. ஆஃப் மை ஒன்லி சன்ஸ் ஃபாதர்னா யார்? இங்கே தான் அந்த ஃபாதர் இருக்காங்க. ஓகே? ஸோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ பேக்வேர்டாக பார்க்கணும். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் டயக்ராம் வரையணும். இப்போது என்ன சொல்கிறாங்க? He is the only son of the only daughter-in-law of my only son's father. So, only daughter-in-law. ஓகேவா? ஒன்லி சன்ஸ் ஃபாதர். இந்த ஃபாதருடைய ஒன்லி டாட்டர்-in-law. ஒன்லி டாட்டர்-in-lawனா அப்போ இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இங்கே ஒரு டாட்டர்-in-law இருக்காங்க. ஸோ அந்த டாட்டர்-in-law பற்றி தான் இங்கே பேசுகிறாங்க. ஓகேவா? அப்போ he is the only son of the only daughter-in-law. அப்போ இந்த டாட்டர் இன் லாக்கு ஒன்லி ஒன் சன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மேன், அவங்க பேசிட்டு இருக்க மேன். இப்போ ஹவு மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன். இப்போ இந்த உமனுக்கு மேன் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன வேணும்? கிராண்ட் சன்னா. ஓகேவா? ஸோ டயக்ராம் புரியுது இல்லைங்களா? என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. பாயிண்டிங் டு எ மேன் இன் அ ஃபோட்டோகிராஃப் உமன் சேஸ். உமன் தான் பேசுகிறாங்க. ஸோ உமன் என்ன பேசுகிறாங்க? மைக்கு அப்புறமா பார்க்கணும். ஸோ மை ஒன்லி சன்ஸ் ஃபாதர். ஸோ இந்த உமனுடைய ஒன்லி சன்னுடைய ஃபாதர். இது வரைக்கும் போட்டோமா? அதுக்கப்புறம் ஒன்லி டாட்டர் இன் லா அப்படின்னு சொல்கிறாங்களா?
சரியா? ஸோ அப்போ இவங்களுக்கு ஒன்லி டாட்டர் இன்லா யாரு? இங்கே சன்னு, அப்போ இது ஒன்லி டாட்டர் இன்லா. அடுத்து ஹீ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் த ஒன்லி டாட்டர் இன்லா. இந்த டாட்டர் இன்லாக்கு ஒன் அண்ட் ஒன்லி சன்னு. இப்போ எனக்கு என்ன ரிலேஷன் கேட்குறாங்க? மேன். ஹவு மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன். இந்த உமனுக்கு இந்த மேனு என்ன வேணும் அதான் கேட்குறாங்க. என்ன வேணும் எனக்கு? கிராண்ட்சன் வேணும். கிளியரா? அடுத்த கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. Pointing to a woman in a photograph, a man says. இங்க யார் பேசுறா? மேன் பேசுறாங்க. நீங்களும் என் கூடவே இந்த சம் ட்ரை பண்ணுங்க. She is the sister-in-law of the only daughter. என்ன வேணா இருக்கட்டும், மைக்கு அப்புறமா இருக்கதா ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். My mother-in-law's husband. My mother-in-law. ஸோ இந்த மேனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்க இல்லையா? மதர்-இன்-லா. ஸோ மதர், இவங்களுடைய மதர் இன்லாஸ் ஹஸ்பண்ட். ஸோ மதர் இன்லாவுடைய ஹஸ்பண்ட், இங்கே ஃபாதர், அதாவது இந்த ஒய்ஃபோட மதர் ஃபாதர். இப்போ இந்த மேன் இந்த மதர் இன்லாவுடைய ஹஸ்பண்ட் பற்றி பேசுகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க. ஒன்லி டாட்டர், ஷீ இஸ் த சிஸ்டர் இன் லா ஆஃப் த ஒன்லி டாட்டர். இப்போ இந்த ஃபாதருடைய ஒன்லி டாட்டர் யாரு? இவங்க தான். இவங்களுடைய சிஸ்டர் இன்லா. இவங்களுடைய சிஸ்டர் இன்லானா யாரு? இந்த ஹஸ்பண்டுடைய சிஸ்டர். ஓகேவா? ஸோ இந்த உமன் பற்றி தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க. கிளியரா? பேசிட்டு இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு உமன் இஸ் ரிலேட்டட் டு மேன். இந்த உமனுக்கு இந்த மேன் என்ன வேணும்? ஹவு உமன் இஸ் ரிலேட்டட் டு எ மேன். அதாவது இந்த மேனுக்கு இந்த உமன் என்ன வேணும்னு கேட்குறாங்க. இந்த மேனுக்கு உமன் என்ன வேணும்? சிஸ்டர். ஓகேவா? புரியுதான்னு பாருங்க. பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப், மேன் சேஸ். ஸோ மேன் தான் பேசிட்டு இருக்காங்க. மேன் பேசிட்டு இருக்காங்க. மைக்கு அப்புறமா இருக்கதா ஃபர்ஸ்ட் வரையணும். மைக்கு அப்புறம் என்ன இருக்கு? மை மதர் இன்லாஸ் ஹஸ்பண்டா. ஓகேவா? இந்த மேனுடைய மதர் இன்லானா ஒய்ஃபுடைய அம்மா, அம்மாவுடைய ஹஸ்பண்ட் இந்த ஃபாதர். ஸோ இப்போ இந்த ஃபாதர் பற்றி தான் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. ஆஃப் த ஒன்லி டாட்டர். ஓகேவா? இந்த ஃபாதருக்கு ஒன்லி டாட்டர் யார்? இந்த ஒய்ஃப் தான். இந்த ஒய்ஃபுடைய சிஸ்டர் இன்லா, ஷீ இஸ் த சிஸ்டர் இன்லா ஆஃப் த ஒன்லி டாட்டர். ஸோ இந்த ஒய்ஃபுடைய சிஸ்டர் இன்லானா ஹஸ்பண்டுடைய தங்கச்சி தானே. ஸோ இப்போ அந்த மேனுக்கு அந்த உமன் என்ன வேணும்னு கேட்குறாங்க. ஸோ தங்கச்சி தான் நம்மளுடைய ஆன்சர். கிளியரா? லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா, நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? யார் பேசுறாங்கன்னு பார்க்கணும். மைக்கு அப்புறமா இருக்கதா ஃபர்ஸ்ட் வரைஞ்சிடணும். வரைஞ்சு முடிச்ச லாஸ்ட்ல இருந்து பேக்வேர்டா கொஷின்குள்ள போய் கனெக்ஷனை நம்ம பார்க்கணும். கிளியர்? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்தது பாருங்க. பாயிண்டிங் டு எ மேன் இன் அ ஃபோட்டோகிராஃப், எ உமன் சேஸ். ஸோ இங்க யார் பேசுறாங்க? உமன் பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. ஹி இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் த ஒய்ஃப் ஆஃப் த ஒன்லி கிராண்ட்சன் ஆஃப் மை ஓன் ஃபாதர் இன் லா. ஸோ மைக்கு அப்புறம் என்ன இருக்கு? ஓன் ஃபாதர் இன் லாவா. ஸோ இந்த உமனுக்கு ஒரு மேன் இருப்பாங்க, அவங்களுடைய அப்பா, ஒன்லி ஃபாதர் இன் லா. ஓகே? ஸோ இதுக்கப்புறம் நம்ம கொஷினை பேக்வேர்ட்ஸில் வாசிக்கணும். என்ன வாசிக்கணும்? ஒன்லி கிராண்ட்சன். ஸோ இந்த ஃபாதர் இன் லாக்கு ஒன்லி கிராண்ட்சன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு அர்த்தமா? ஓகேவா? ஒன்லி கிராண்ட்சன், ஒய்ஃப் ஆஃப் த ஒன்லி கிராண்ட்சன். அப்போ இந்த கிராண்ட்சனுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. ஓகே? ஹீ இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் த. அப்போ இவங்களுக்கு ஃபாதர் இன்லானா யாரு? இவங்க ஹஸ்பண்ட் இங்க இருக்காங்க, இவங்களுக்கு ஃபாதர் இன்லானா இங்க இருக்காங்க. ஸோ இந்த மேன் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ ஹவு மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன். இந்த உமனுக்கும் மேனுக்கும் என்ன ரிலேஷன்? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன். ஹவு மேன் இஸ் ரிலேட்டட் டு உமன். இந்த உமனுக்கு அந்த மேன் என்ன வேணும்? ஹஸ்பண்ட் வேணும். ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் என்னது? ஹஸ்பண்ட். புரியுதுங்களா என்ன சொல்றாங்க? ஹீ இஸ் த ஃபாதர். நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வாசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் மையிலேருந்து வாசிங்க. மை ஓன் ஃபாதர் இன்லாவா. ஸோ உமன் இங்கே இருக்காங்க, ஓன் ஃபாதர் இல்லானா இங்கே ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுடைய ஃபாதர் இன்லா. போட்டாச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க. ஒன்லி கிராண்ட்சன். ஸோ இங்கே கொஷின் நிற்கிது, இங்கேருந்து கிராண்ட்சன் வேணும். இங்கேருந்து கிராண்ட்சன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து இங்கே கிராண்ட்சன் வருவாங்க. ஸோ கிராண்ட்சன் வந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் ஆஃப் த ஒன்லி கிராண்ட்சனா. ஸோ இந்த கிராண்ட்சனுக்கு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் ஹீ இஸ் த ஃபாதர் இன் லா ஆஃப் த ஒன்லி ஒய்ஃபா. அப்போ இந்த ஒய்ஃபோட ஃபாதர் இன் லா யாரு? இவங்க தான் அந்த ஃபாதர் இன் லாவா. அப்போ இதான் அந்த மேனு. ஓகே? கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் 3 சம் ஹோம்ஒர்க்குன்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் ஒரு 2 சம் நான் சால்வ் பண்ணுறேன்.
இந்த சம்முக்கு நீங்கள் சால்வ் பண்ணி கண்டிப்பாக எனக்கு ஆன்சர் என்னன்றதை கீழே போடுங்க. இங்கே ஆன்சர் இருக்குது பார்க்காதீங்க, எனக்கு கீழே போடுங்க. ஓகேவா? மேட்டர்னல் அங்கிளா பேட்டர்னல் அங்கிளான்றதை எனக்கு கீழே போடுங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம 8th 9th இங்கேயே பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிண்டிங் டு எ லேடி அருண் செட். இப்போ யார் பேசுகிறா? அருண் அப்படின்ற ஒருத்தர் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? ஷீ இஸ் த மதர் ஆஃப் மையில இருந்து தான் நம்ம கொஸ்டின் பார்க்கணும். மை பிரதர்ஸ் சன். ஸோ இங்கே அருண் ஒரு மேல் கேரக்டர், இவங்களுக்கு ஒரு பிரதர் இருக்காங்க, இந்த பிரதருக்கு சன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரதருக்கு ஒரு சன் இருக்காங்க, சன்னுடைய ஒய்ஃப். ஓகே, ஸோ இது வரைக்கும் டயக்ராம் போட்டோமா? அதுக்கப்புறம் பாருங்க, ஷீ இஸ் த மதர் ஆஃப். அப்போ இந்த இங்கேயோட நம்ம கொஸ்டின் முடிஞ்சிருச்சா? இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன வந்திருக்கு? இவங்களுடைய மதர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இங்கே தான் அந்த உமன் பற்றி பேசுகிறாங்க. இங்கே அருண் இருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவு லேடி ரிலேட்டட் டு பிரதர் சன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பிரதர் இங்கே இருக்காங்க, சன் இங்கே இருக்காங்க. ஹவு லேடி ரிலேட்டட் டு பிரதர் சன். ஸோ அருணுடைய பிரதருடைய சன் இங்கே இருக்காங்க, இவங்களுடைய ரிலேஷனும் இங்கே இந்த உமனுடைய ரிலேஷனும் என்னன்னு கேட்குறாங்க. என்னன்னு பாருங்க, என்ன ரிலேஷன் வரும் நமக்கு? இந்த பிரதர் சன்னுக்கும் இந்த லேடியோடைய ரிலேஷனும் கேட்குறாங்க. ஹவு லேடி இஸ் ரிலேட்டட். அந்த லேடி இங்கே பிரதர் சன்னுக்கு என்ன வேணும்? மதர் இன் லா. ஓகே தானே? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பாயிண்டிங் டு எ உமன் இன் அ ஃபோட்டோகிராஃப், மேன் இன் அ ஃபோட்டோகிராஃப் எ உமன் செட். அதாவது இங்கே யார் பேசுகிறாங்க? உமன் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க. ஹிஸ் பிரதர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். ஸோ ஃபஸ்ட்டு உமன் இருக்காங்க, அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? ஸோ அவங்களுடைய கிராண்ட் ஃபாதர். ஸோ இது வரைக்கும் போட்டோம். அதுக்கப்புறம் என்னது? ஒன்லி சன். ஹீ இஸ் த ஒன்லி சன்னு. அப்போது இங்கே என்னோட ரிலேஷன் என்னது? ஃபாதர். இந்த சன் பற்றி தான் பேசுகிறாங்க. ஓகேவா? ஹிஸ் பிரதர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன். ஹிஸ் பிரதர் ஃபாதர் அப்படின்றாங்க. ஓகேவா? இவங்களுடைய ஹிஸ் பிரதர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன். ஃபர்ஸ்ட் என்னது? ஃபாதர் இஸ் த ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதரா? ஸோ கிராண்ட் ஃபாதருடைய ஒன்லி சன் இந்த ஃபாதர் தான். ஹிஸ் பிரதர் ஃபாதர் அப்படின்றாங்க. ஸோ இங்கே யாருடைய பிரதர் ஃபாதர் பற்றி பேசுகிறாங்க? இங்கே பிரதர் ஃபாதர், ஹிஸ் பிரதர், இந்த பிரதருடைய ஃபாதர் தான் என்னன்னா ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். புரியுதுங்களா என்ன சொல்கிறாங்கன்ட்டு? ஃபஸ்ட்டு உமன் தான் பேசுகிறாங்க, மை கிராண்ட் ஃபாதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ மை கிராண்ட் ஃபாதர்னு போட்டோம். ஹீ இஸ் த ஒன்லி சன் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதனால இங்கே நான் என்னது? ஃபீமேல் சிம்பிள் போடாமல் மேல் சன் போட்டேன் ஒன்லி சன்னுக்கு. ஹிஸ் பிரதர் ஃபாதர் அப்படின்றாங்களா? ஓகேவா? ஹிஸ் பிரதர் ஃபாதர். ஸோ இங்கே பிரதருடைய ஃபாதர்னு பேசக்கூடாது. ஓகேவா? ஹிஸ் பிரதர் ஃபாதர் இஸ் த ஒன்லி சன். ஸோ இந்த சன் யாரு? இந்த பிரதருடைய ஃபாதர் தான் ஒன்லி சன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர். ஓகேவா? கரெக்டா? ஹிஸ் பிரதர் ஃபாதர். ஸோ இந்த ஃபாதர் இந்த உமனுக்கு மட்டும் ஃபாதர் கிடையாது, இவங்களுடைய ஒரு பிரதர் ஃபாதர். ஓகேவா? நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே பிரதர் அப்படின்னு வரைஞ்சிட்டு தப்பு பண்ணுவோம். ஓகேவா? அதனால தான் ஹிஸ் பிரதர் ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? இங்கே இந்த உமனுடைய பிரதர் ஃபாதர். ஓகேவா? இங்கே ஆக்சுவலாக ஹெர்ன்னு வந்திருக்கணும், பட் ஹிஸ்ன்னு வந்திருக்கு. அது வேணும்னே கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளை கொடுத்துருக்காங்க. டன். இப்போ என்ன கேட்குறாங்க? ஹவ் இஸ் உமன் ரிலேட்டட் டு மேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஹிஸ் பிரதர் ஃபாதர், இதை பற்றி தானே பேசுகிறாங்க. ஓகேவா? ஹிஸ் பிரதர் ஃபாதர், இதுதான் அந்த மேனு, இதுதான் இந்த உமன். ஹவு உமன் இஸ் ரிலேட்டட் டு மேனா? இந்த மேனுக்கு உமன் என்ன வேணும்? சிஸ்டர் வேணுமா? ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் சிஸ்டர். ஓகேவா? 10th கொஸ்டினுக்கு நீங்கள் சால்வ் பண்ணிட்டு பேட்டர்னல் அங்கிளா இல்லை மேட்டர்னல் அங்கிளான்றதை மட்டும் கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ பிளட் ரிலேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு கொஷின் இல்லைனா 2 கொஷின் தான் வரும். ஸோ டைம் இதுலேயே வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இந்த வீடியோஸ் பார்த்துட்டு வேறு ஏதாவது உங்கள் கையில் கொஷின் பேங்க் இருந்தது அப்படின்னா அதை மட்டும் சால்வ் பண்ணி பாருங்கள். அதுவே மோர் தென் எனஃப். நாளைக்கு கிளாஸில் தான் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் பார்க்க போகிறோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் பசில் நமக்கு இருக்கிற கொஷின்ஸில் 50 to 60% ஆஃப் கொஷின் அதில் இருந்தால் வரப்போகுது. நமக்கு எந்த மாதிரி கொஷின் வரும் அப்படின்னா, ஒரு காம்ப்ரிஹென்ஷன்
போர்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதில் 5 கொஷின் மொத்தமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு 3 செட்டு இருக்கும். ஒரு செட்டு மட்டும் இல்லைங்க, 3 செட்டு 15 கொஷின் இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். பட் அது சின்ன டாப்பிக்கும் கிடையாது, பெரிய டாபிக் தான். ஒரு 2-3 கிளாஸ் கண்டினியூஸாக பார்ப்போம். ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ரெகுலராக கிளாஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.